பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குதுண்ணா, ஒரே நிமிஷம் நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். ஓகே, இல்லை அப்டேட் தான் சொல்லணும், வேறு என்ன பேசுறதுக்கு. இப்போ பார்க்க எதாவது தெரிஞ்ச அப்டேட்டாக சொல்கிறேன், அப்படியே வாங்க ஜாயின் பண்ணிக்கு. இன்னைக்கு நிறையா பக் இருக்கும் போல இருக்கு, பார்ப்போம். நிறைய இது காமிக்கல, இப்பயே ஸ்பீக்கர் காமிக்கல. சரி, இப்போதைக்கு அப்டேட்டோட ஆரம்பிப்போம். இன்னைக்கு என்ன அப்டேட் வந்துச்சுங்கிறத அப்படியே இன்னைக்கு அப்படியே ரெகுலர் ஸ்பேஸில் போய்க்குவோம். பண்ணிட்டு ரேம்போ முத்தையாவோட அடுத்த படமாக அனௌன்ஸ் பண்ணது இருக்கு. டைரக்ட் ஓடிடி ரிலீஸு. அருள்நிதி நடிக்கிற படம். எப்போ எடுத்தாங்கன்னே அப்படின்னே தெரியல. ஒரு நியூஸ் மட்டும் தான் வந்துச்சு, அருள்நிதி வச்சு அடுத்த படம் எடுக்கிறாங்க, சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ் மட்டும் வந்துச்சு. ஆனால் எப்போ எடுத்து முடிச்சாங்கன்னே தெரியல. ரேம்போ அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருக்காங்க. பாக்ஸிங் படம் மாதிரி இருக்கு. அக்டோபர் 10 சன் நெக்ஸ்ட்ல டைரக்டா ரிலீஸ் ஆகுது. அப்புறம் டீசல் படத்துல வந்து தேர்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தென்னாடு அப்படின்னு பாட்டு பைசன் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சுல, ஃபோர்த் சிங்கிள், அது 2 மில்லியன் வியூஸ் போயிருச்சு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. அப்புறம் டியூடு படத்துல வந்து தேர்ட் சிங்கிள், அதுக்கான ப்ரோமோ விட்டுருந்தாங்க. தேர்ட் சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. பிரதீப்பே பாடகராகவும் இது மூலமா அறிமுகம் வர்றாரு சாயா பேங்கர் மியூசிக்ல. தீபாவளிக்கு டியூடு வருமா லைக் வருமானு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. டியூடு தான் வரும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தோம், நம்மளும் சொல்லிட்டு இருந்தோம். அதை அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து டியூடு சென்சார் ஆயிருச்சு. அது வந்து தீபாவளி ரிலீஸ், தீபாவளி மந்த் பிகின்ஸ்னு அவங்க ப்ரொமோஷன் ஆரம்பிச்சு பயங்கரமா போயிட்டு இருக்காங்க. லைக்ல இருந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஆக மொத்தம் லைக் வராது. இப்போதைக்கு 4 படம் தான், பைசன், டியூடு, அப்புறம் டீசல். என்னது, டீசல், கார்மேனி செல்வம், இப்படி 4 படம் மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது இப்போதைக்கு தீபாவளிக்கு. அப்புறம் காந்தாரா சாப்டர் 1 அந்த படம் முதல் நாள் வந்து 89 கோடி வசூல் ஆகியிருக்கிறதா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. அடுத்தது கும்கி 2 அதோடைய ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருந்தாங்க. அதாவது ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட்ல டைட்டில் கூட ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருந்தாங்க. இப்போ வந்து இந்த ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருக்காங்க. ஹீரோ வந்து மதி, அவர் தான் அவருடைய ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருக்காங்க. அது போக படம் நவம்பர் 14 ரிலீஸ் ஆகும்னு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஹைலேசோ அப்படின்னு ஒரு படம், நம்ம தெலுங்கு படம் இருக்குல்ல, அது தசரா ஸ்பெஷல் போஸ்டர் லான்ச் ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு, அதோட கிளிப்ஸ் ஒன்று விட்டுருந்தாங்க. அடுத்தது இன்னைக்கு வந்து முக்கியமான அப்டேட் வேற என்னென்ன, அவ்வளோதான் நினைக்கிறேன். எது அப்டேட் வந்த மாதிரி தெரியல. அந்த வேற ஏதாவது அப்டேட் மிஸ்? ரேம்போ சொல்லிட்டீங்களா? ரேம்போ ரேம்போ சொல்லிட்டேன். அடுத்தது உமாபதி ராமையா அவர் இயக்குற கண்ணன் ரவி தயாரிப்புல ப்ரொடக்ஷன் நம்பர் 6க்கு வந்து பூஜை வந்து இன்னைக்கு பூஜை ஈவெண்ட் நடந்ததுக்கான ஸ்டில் விட்டுருந்தாங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். பெருசா வந்து இன்னைக்கு வந்து அப்டேட் வந்த மாதிரி தெரியல. எதாவது மிஸ் ஆயிருச்சுன்னா சொல்லுங்க பரணி. இந்த காஞ்சரிங் லாஸ்ட் ரைட்ஸ் அந்த படம் வந்து அக்டோபர் 7, அதாவது வர செவ்வாய்க்கிழமை டிஜிட்டல் ரிலீஸ்ல வருது. யூஎஸ்ல தான் இருக்கும், இங்கே வராது மோஸ்ட்லி. அதே மாதிரி ஃபெமினிச்சி ஃபாத்திமா அப்படின்ற மலையாளம் ஃபிலிம், அது ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அந்த கேரளா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நிறைய பாராட்டு பெற்றுச்சு. ஸோ அந்த படம் தேட்டருக்கெல்லாம் வந்து அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுமான்னு தெரில, பட் அது மலையாளத்தில் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கும் வெயிட்டிங். அதை தவிர வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த வாரம் ஓடிடி ரிலீஸில் மேஜராக வந்திருக்கிறது வந்துட்டு காந்தி கண்ணாடி. அது யாராவது பார்க்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு மேபி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டீசெண்டாக இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி வந்துட்டு தெலுங்கு ஃபிலிம் லிட்டில் ஹார்ட்ஸு, அதுவும் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மதராசி. ஸோ இதெல்லாம் தான் மேஜராக வந்துச்சு. அப்புறம் இங்கிலீஷில் வந்து த லாஸ்ட் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஆப்பிளில் வந்துச்சு. ஸோ அதுவுமே எல்லாமே நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சு. வேற ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்க. மேரே பியாரே கியா ஓடிடி ரிலீஸ் பிரைம். அந்த படம் நல்ல படமா இருந்தா சொல்லியிருக்கலாம். நான் கொஞ்சம் தான் பார்த்தா, போர் அடிச்சிச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன் இன்னைக்கு. இல்ல ப்ரோ, நீங்க இது நேத்து தான் பார்க்கலையா? இட்லி கடை பார்த்தேன். பிரகாசன்னா வணக்கம். அதெல்லாம் விடுங்க, நீங்க இது பார்க்கலையா? த கேம். விட்டு விட்டு கேக்குது எனக்கு மட்டும். த இந்த கேம் கேம் பார்க்கலையான்னு கேட்டாரு. இல்ல இல்ல இல்ல, நீங்களா சாணடி வாங்கிட்டீங்க. சோ நானும் வாங்கணும்னு எதிர்பார்க்க கூடாது, இது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு அப்படி சாணடி கிடையாது. வாங்கிட்டா வீக்கெண்ட் அந்த இல்ல இல்ல சாணியை இல்ல 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 விற்கணும். வீக்கெண்ட் இல்ல அப்படி கிடையாது. வீக்கெண்டு பொங்கல் லீவு மாதிரி இது வந்து ஆயுத பூஜை லீவு, பெருசா லீவு. சும்மா இருக்க போறீங்க, நாங்களா பார்த்துட்டோம், நீங்களும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். யாரு யாரு சும்மா இருந்தா? நீங்க வேற கம்முனு இருங்க. நாங்களாம் சும்மா சுழல் 2 இருக்கோமே, படம் வாங்க. பார்த்தேன். என்ன பாத்தீங்க? கம்முனு இருங்க. சுழல் 2 சீரிஸ் பார்த்தேன். இப்பதானா? அதுவே இப்பதான் பாக்குறீங்களா? ஆமா, இப்பதான் பார்த்தேன் நானு. அப்புறம் சரி, அப்புறம் ஓகே. 2 நாள் ஒரு 6 படம் பார்த்துட்டேன்.
என்னென்னன்னு சொல்லுங்க. ஏதாவது நல்லது இருந்தா சொல்லிட்டு போங்க. எங்களுக்கு தெரியாதது. ஏதாவது நல்லதா எதுவுமே இல்ல. எனக்கு எதுவுமே பெருசா ஒர்க் ஆகல. நான் பழைய படம் தான் பார்த்தேன். இந்த அல்லூரின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். அப்புறம் இந்த ஓடும் குதிரா சாடும் குதிரா பார்த்தேன். அப்புறம் பழைய மோகன்லால் படம் தேவாசுரம், இந்த ராவண பிரபுவோட ப்ரீக்வல், அந்த படம் பார்த்தேன். அப்புறம் இந்த ஜூட் ஆண்டனி ஜோசப்போட இந்த படம் ஃபர்ஸ்ட் படம் செகண்ட் படமும் அந்த ஒரு முத்தஷி கதான்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு இல்லையா, அந்த படம் பார்த்தேன். ஓகே. அப்புறம் இட்லி கடை பார்த்தேன். இல்ல சரி, நான் இட்லி எங்க கடை சும்மா எப்படி இருக்கேன். இல்ல இருந்துச்சு? நான் எங்க சும்மா இருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டு 6 படத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. இல்ல அதான் தியேட்டர் தான் இட்லி போல. கடை சொல்லுங்க. காந்தாரா 2 தான் நாளைக்கு போலாம் நாங்க ஃபேமிலியோட. அதனால நாளைக்கு. ஓகே, இட்லி கடை பத்தி சொல்லுங்க. இட்லி பரணியோட ஆர்வம் புரிஞ்சு போச்சு. பரணியோட அவர் ஊழல் நல்லதா புரிஞ்சு போச்சு. போட்டிருந்தாருண்ணா. அவர் நல்லதா போட்டிருந்தாருல. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சது. செகண்ட் ஹாஃப் எதுக்கு அதை பத்தி பேசிட்டு. சரி, ஓகே வேணாம் ஒழுங்கா. நல்லதான் போட்டிருந்தாரு நினைச்சேன் நானு. இல்ல அது எனக்கு ஒரு மாதிரி அருண் விஜய் சும்மா ஏதோ ஃபர்ஸ்ட் பட ஹீரோ மாதிரி ஃபர்ஸ்ட் படத்துல நடிக்கிற ஒரு ஆள் மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அது நமக்கு கொஞ்சம் செட் ஆகல. ஓகே அதனால ஓகே. படம் பெருசா ஓட்டல. மத்தபடி ஓகே. இன்னைக்கு காந்தாராக்கு ருக்மிணி போஸ்டர் விட்டுருந்தாங்க. சுகன் ப்ரோ ஒரே குஷியோ? ஆமா ப்ரோ, நல்லா இருந்துச்சுல, கெத்தா கம்பீரமா. எத்தா மாசா ஃபயரா? ஆமா நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸ்பாய்லர் அலர்ட் மாதிரி விட்டுருந்தாங்க. ஸ்பாய்லர்லாம் இல்லையே, அதை பார்த்தா ஸ்பாய்லர் மாதிரிலாம் தெரியாதுங்க. படம் பார்த்தா உங்களுக்கு தெரியுங்களா அது, அந்த இடம், அந்த போஸ்டர் வந்து என்னன்னா அந்த இடம் வர இடத்துல வந்து ஸ்பாய்லர் தானே. படம் பார்க்காதவங்க எப்படி பார்ப்பாங்க? அந்த பொண்ணும் அந்த ராணி குடிச்சு இல்ல ப்ரோ, இதுக்கு முன்னாடி வந்த எல்லா போஸ்டர்ஸுமே வந்து என்னன்னா அந்த மாதிரி வரல. ஆமா, பட் அது பெரிய சர்ப்ரைஸ்லாம் இல்ல, போய் பாருங்க, ஜாலியா இருக்கும். இல்ல எனக்கு சர்ப்ரைஸா தெரியல. பட் ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சு வச்சு, நான் சொல்லாமான்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் படம் பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நானும் பார்க்கல. எது ப்ரோ, எது காந்தாராவா? காந்தாரா ஸ்பாய்லர் வேணாம், விடுங்க. இல்ல எனக்கு இல்ல, அவரே படம் பார்க்கல. அவரே நாளைக்கு தான் போறாரா? படம் பார்க்காம ஒரு விஷயம் சொல்ல வராரு ப்ரோ. சொல்லுங்க கேட்போம். சொல்லுங்க ஜில்லு. தெரிஞ்சு ருக்மணியை போட்டு தெளிவாங்க நினைக்கிற படத்துல. அதுக்கு தான் அந்த அம்மா இவ்வளவு ஹைப் போட்டு உட்காந்துருக்காங்க. ஓ நான் கூட பயந்துட்டேன். இல்ல ஜில்லு, அப்படிலாம் கிடையாது. சோ நீங்க படம் பாருங்க போயிட்டு. நான் படம் பார்த்துட்டு நான் நாளைக்கு பார்த்துட்டு நாளைக்கு வந்து பேசிக்கிறேன் மீதி. கண்டிப்பா. ஓகே. இந்த ராம்போ படம் 10 நாள்ல தீபாவளி வருது. அதை விட்டுட்டு ஏன் 10ஆம் தேதியே ஸ்ட்ரீம் பண்றாங்க? எனக்கு புரியல. இதுதான் நல்லது பரணி. எப்பவுமே வந்து இந்த கூட்டத்தை இறக்கி விட்டு காணா படம் வைக்கிறதுக்கு இது மாதிரி வந்து திடீர்னு அதில் ஏதாவது கான்ட்ரவர்சி வந்து பேசி இருந்து அப்படியே அதை பத்தி பேசி நிறைய பேர் பார்ப்பாங்க. நீங்க தீபாவளிக்கு ஏற்கனவே தேட்டரில் 4 படம் ரிலீஸ் ஆகுது. அது போக ஓடிடி சில படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது போக டிவியில் நிறைய படம் போடுவாங்க. ஒரு 20ல் 1 வந்து காணா போறதை விட தனியா வந்து அழகா ரிலீஸ் பண்றது பெட்டர். அது ஓடிடி ரிலீஸ் அக்டோபர் 10 எந்த படமும் தியேட்டர்லயும் ரிலீஸ் இல்ல உங்களுக்கு. ஸோ ஆப்வியஸா அந்த வீக் உங்களுக்கு ட்ரை வீக் தான். நீங்க தியேட்டர்ல எல்லா படம் பாத்துட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸா நீங்க ஓடிடி பக்கம் தான் வரணும். அப்போ நீங்க வந்து இந்த ராம்போவை பார்த்து கண்டு கழிக்கலாம். ஆமா, வேற ஆப்ஷனே கிடையாது. சொன்ன மாதிரி பாங்க, இந்த வாரம் வந்து இட்லி கடையும் காந்தாரம் வந்ததுனால அடுத்த வாரம் எந்த படமும் வராது. அதுக்கு அடுத்த வாரம் தான் படம் வரும். அதுக்கு நடுவில் ஒரு ட்ரை பீரியட்ல கரெக்டா ரிலீஸ் பண்றாங்க. எனக்கு வேணா இவ்வளவு சீக்கிரம் எடுத்து முடிச்சாங்க. முத்தையா மகன் நடிக்கிற படம் ஒண்ணு இருந்துச்சு, அது என்ன படமே தெரியல, மறந்து போச்சு டைட்டில். ஆமாங்க, சுல்லான் சேது. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. போட்டிருக்காரு அவரு பையன். ஆமா ஆமா, இந்த மதியம் பையன் தானே அது? தெரியல, நான் அதை பத்தி செக் பண்ண கூட இல்லை. அப்புறம் மதிங்கிறவர் ஹீரோ அறிமுகம் வர்றாரு, அர்ஜுன் தாஸ் இல்லை, அவ்வளவுதான் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சு. அதுக்கு கூட செக் பண்ணல. பிரபு சாலமன் அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே கேள்விப்பட்டேன். பையனும் இருக்காங்களா என்ன? இல்ல ஏதோ ஒரு அவதான் படிச்ச மாதிரி ஞாபகம். டேரக்டரோட பையன் டிபியூட் ஆறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது லிங்குசாமி பையனா இவரு பையனான்னு தெரியல எனக்கு. நானே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் தான் நினைக்கிறேன். பட் லிங்குசாமி படத்தோட எந்த நானே இப்பதான் ப்ரோ பரணி ப்ரோ கவனிக்கிறேன். ராம்போன்னு ஒரு அருள்நிதி படமா? ஆமா அது டிராப் இல்லாத மாதிரி இருக்கே. இந்த மாதிரி ஒரு படம் ப்ரீ ப்ரொடக்ஷன் இருந்தது கூட எனக்கு தெரியலையே. எனக்கும் தெரியலதான். ரைட்டர் அண்ட் டைரக்டர் முத்தையா? நம்ம முத்தையா கிடையாது, இன்னொருத்தர் தானே. ஒரு நிமிஷம் சுகம் ப்ரோ, உங்களுக்கு எத்தனை முத்தையா தெரியும்? எனக்கு கண்டேன் காதல் எடுத்தார் ஒருத்தர், பிஜி முத்தையான்னு நினைக்கிறேன் அவர் பேரு. கண்டேன் காதல் எடுத்தது பிஜி முத்தையாவா? ஏங்க கண்ணனு ஒளிப்பதிவு பிஜி முத்தையா நினைக்கிறேன். அந்த பிஜி முத்தையா வேற, இது வந்து டேரக்டர் கொம்பன் முத்தையா தான் இருக்கு டேரக்டர்.
பிஜி முத்தியா அவர் வந்து கொம்பன் முத்தையாவா? கொம்பன் முத்தியா தான் இதை டேரக்ட் பண்றாரு. பிஜி முத்தியா சினிமாட்டோகிராஃபர் பிளஸ் தயாரிப்பாளர் அவர் வேற. ஆனா இந்த Okay, படத்தை okay, பிஜிஎம்ல ஒரு படம் டைரக்ட் பண்ணிருக்காரு நம்ம கேப்டன் பையனை வச்சு. ஆமா இப்ப அதான் வந்துச்சு, அது எனக்கு இப்ப வந்துச்சு அது பிஜி முத்தியா. அதான் அவர் ஒரு படம் டைரக்ட் படை- பண்ணிருக்காரு. அட வந்துச்சு, அவரு வேற முத்தியா இவர் வேற முத்தியா. மட்டும் இது வந்து கொம்பன் முத்தியா டேரக்டர், அவ்வளவுதான். சரி பரணி, ரெண்டு bro, மூணு நீங்க பேருக்கு சொல்லுவா ஸ்பீக்கர் நீங்களே, ரெக்வெஸ்ட் ஜில்லு bro. கொடுத்தேன், அது வர சொல்லுங்க. மாட்டேது. எங்க இல்ல எங்க ஆக்சுவலா நான் அருண் விஜய் வந்து உங்களுக்கு இவர் தெரியுமா, எஸ்எஸ்ஐ ப்ரொடக்ஷன்ஸ், அந்த இந்த படம் கோல்டு படம் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க தெரியுங்களா, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். சொல்லுங்க. அவங்க வந்து அருண் விஜய் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த படம் தான் இந்த படம் நினைக்கிறேன், தெரியல இல்ல அது வேற படமான்னு தெரியல. அந்த படம் சும்மா சரி, இந்த அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பாக்ஸர்னா வந்துருக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி. பாக்ஸரா? இல்ல அவங்க அருண் விஜய் வச்சு ஒரு படம், இது அப்ப அருண் விஜய் பாருங்க, அருண்நிதி வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த படம் என்னாச்சுன்னு தெரியல. ஐ திங்க் மேபி இந்த படமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படம் எங்கேயுமே யாருமே எதுவுமே போடல, மேல வந்து இவங்க தான் ப்ரொடியூசர் இவங்க தான் இதுன்னு எதுவுமே போடல. அதனால ஐ ப்ரெடிக்ட் இந்த படமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவர் தீபாவளிக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்றதா பேச்சு அடிபடிச்சு, மை டியர் சிஸ்டர் நினைக்கிறேன் அந்த படம் பேரு. அந்த படமும் அருண்நிதி படம் ரொம்ப நாளா படம் முடிச்சு ரொம்ப நாளா சும்மாவே கிடக்குது. கரெக்ட், அருள்நிதி படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல். சரி பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு தானு படம் லேட் ஆகலாம், ப்ரோமோவே லேட் எனக்கு பயங்கர சரி. இல்ல எனக்கு பிரேக் ஆகுது, எனக்கு மட்டும் தான் பிரேக் ஆகுது. தானு இருக்காருல்ல, அவர்கிட்ட இருந்து வந்த ஒரு போஸ்ட் பார்த்த உடனே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, சிரிப்பு. இல்ல அதுதான் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் அடிக்கடி. அதே போல சுகுமார் ப்ரோ சொன்னார்ல, வந்தா பாத்துக்கலாம்னாரு. அனௌன்ஸ்மெண்ட் வரப்ப பாத்துக்கலான்னு பார்த்து சொன்னாரு, கேட்கலையா? அன்னைக்கு அக்டோபர் 4 அனௌன்ஸ்மெண்ட்ங்கிறப்ப அது வந்தா பேசிக்கலாம்னாரு. வந்தா பேசிக்கலாம் அப்படிங்கிறப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல வேற ரசிகர்கள் வேண்டுகோளுக்கு இணக்கலாம். ரசிகர்கள் வேண்டுகோளுக்கு என்னங்கன்னா, எந்த ரசிகர் கேட்டாங்கன்னு தெரியல. எந்த ரசிகர் தேட்டர்லயும் ஓடிடிலையும் ஒரே தேட்டர்லயும் ஆன்லைன்லயும் ஒரே இடத்துல ஸ்ட்ரீம் பண்ணுங்க எந்த கேட்டாங்கன்னு யாருன்னு தெரியல. எல்லாருமே வந்து சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, தவிர யாருமே வந்து உங்களுக்கு வந்து தேட்டர்ல ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்கவே இல்லை. இவங்களா ஒரு காரணம் வச்சு போஸ்ட்போன் பண்றதுக்கு ஒரு ரீசன் கண்டுபிடிச்சு கொண்டு வராங்க. பிரகாஷ், நான் வேற ஏதாவது பாத்தீங்களா இன்னைக்கு? நான் திரும்ப பேக் டு அது என்னது டீமான் ஸ்லேயர் அதுக்கு வந்துட்டேன். ஏன்னா நேற்று வந்து என்னன்னா, தேட்டருக்கு போயிட்டு வந்து இந்த 7 எபிசோட் உட்காந்து பார்த்ததுல முதுகுலி வந்துருச்சு உட்காந்து. இன்னைக்கு போய் உட்காந்துட்டு ரிலாக்ஸாக மைண்டை சேர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீமான் ஸ்லேயர் போயிட்டேன். 4th சீசன் போயிட்டு இருக்கேன் இப்போ. பரபர. சூப்பர். நான் என்ன ஃபர்ஸ்ட் சீசன்ல என்ன முடிக்கல, என்னன்னு தெரியல, டயர்டா இருக்கு. பாப்போம். சீரீஸ்ல எனக்கு டயர்டா இருக்கு. சரி, ஒரு 2 நிமிஷம் ஜாயின் பண்ணிக்கிறேன், பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். சார் ஒரு 2 நிமிஷம் ஜாயின் பண்ணிக்கிறேன், பேசிட்டு இருங்க. நிறைய பேர் வராங்க போயிடுறாங்க. ஸ்பீக்கர் அரசியல் வந்தாரு போயிட்டாரு. இப்போ ஆப்கான் பிரதர் வந்தாரு, சத்யன் பிரதர், அவரும் அந்த ஸ்பீக்கருக்கே வர முடியல. அவரு நான் இன்னும் 2 தடவை இன்வைட் கொடுத்தேன், செக் பண்ணி பாருங்க. நான் அப்படியே வந்துடுறேன். ஓகே. இன்வைட் வந்துச்சுன்னா நான் அக்செப்ட் பண்றேன். மாவீரம் ப்ரோ, கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க, என்ன ஸ்பெஷல்? இல்லப்பா, இன்னைக்கு லீவு, எந்த படம் பார்க்கல. எந்த படம் பார்க்கலையா? நாளைக்கு தான் ஏதோ மான்ஸ்டர்னு ஒரு சீரிஸ் வந்து நாளைக்கு அது பார்க்கலான்ட்டு இருக்கேன். மான்ஸ்டர்னா? ஆமா. ஹாலிவுட்ல டெக்ஸஸ் செயின்சாவ்னு ஒரு படம் இருக்கும். செயின்சா வச்சு மர்டர் பண்ணுவாங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கிறது அதானே? ஆமா. சரி, ஓகே. அது நீங்க பாருங்க. இந்த படம் நீங்க பார்த்தது இல்லையா? இல்ல ப்ரோ, நான் பார்த்தது இல்ல. அது வந்து உண்மையிலேயே நடந்த கதை மாதிரி எடுத்திருப்பாங்க. நிறைய படம் வந்திருக்கும். ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியால கார்ல போறாங்கல்ல, அவங்கள கார்னர் பண்ணி செயின்சா வச்சு அறுத்து கொள்ளுவான். அப்புறம் அவங்க முகத்தோட மேல் தோல் இருக்குல்ல, ஸ்கின், அதை அறுத்து இவனோட முகத்தோட தச்சுக்குவான். ஓகே. அது வந்துருச்சு ஆக்சுவலா, அது ரிலீஸ் ஆயிடுச்சு நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ.
பட் ஆனா எனக்கு அந்த கோரியா பிடிக்காது ப்ரோ, அதனாலே பாக்குறது இல்ல பெருசா. ஓகே ஓகே. சனிக்கிழமை இது செவ்வாய்க்கிழமை இது வருது காஞ்சூரிங். ஆமா ஆமா, அதுவும் பார்க்கணும். இந்த வார 2 நான் இன்னும் பார்க்கல. அது 9ஆம் தேதி நினைக்கிறேன், அது பார்க்கணும். 9ஆம் தேதியா? தேர்ஸ்டே. போஸ்டர் விட்டாங்க, மறந்துட்டேன். நீங்க பாத்தீங்களா வார 2? தியேட்டர்ல பார்த்தேனே. ஓகே ஓகே. தமிழ்ல பார்த்தேன் நான். சரி ஃபுல்லா ஃபைட்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன்ல, எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஒரு மாதிரி அந்த ஓவர் த டாப்பா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா ஏதாவது என்ஜாயபிளா தான் இருந்துச்சுன்னு. அது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகுமான்னு தெரியல. பரணி ப்ரோ கொஞ்சம் மனசு கொஞ்சம் பெரிய மனசாயிட்டு இருக்குது. ரைட்னு படம் எல்லாம் போய் தியேட்டர்ல பாக்குறீங்க. அப்படி இல்ல, ஆக்சுவலா என்ன கதைனா, நான் இதுக்கு முன்னாடி எது ரெட் ஃப்ளவரா அப்படி ஒரு படம் ஒண்ணு பார்த்தேன். தெரியுமே, சொன்னீங்க. நான் கேரளால இருக்கப்ப நிறைய சின்ன படங்கள் பார்த்துருக்கேன். வெள்ளிக்கிழமையானா போயிருவேன். அது என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுதோ அப்பயும் பார்ப்பேன். பட் ஆனா வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப இதா இருந்துச்சுன்னா, அது மேபி நமக்கு 2, 3 ரிலீஸ் இருந்துச்சுன்னா பார்க்க முடியாது. இல்லைன்னா என்ன சொல்றது, அது நம்ம நினைக்கிற தேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்காது, இல்ல ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கும், இல்ல ஷோ டைம் செட் ஆகாது, அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து எப்படின்னா, இந்த ஊர்ல 2 தேட்டர் தான் இருக்கு. ஒரு தேட்டர்ல 2 ஸ்கிரீன், இன்னொரு தேட்டர்ல 3 ஸ்கிரீன். ஸோ இந்த 2 ஸ்கிரீன்ல வராத சின்ன படங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த தேட்டர் 3 ஸ்கிரீன்ல இருக்கிற சின்ன தேட்டருக்கு கொடுத்துருவாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா, அந்த புது ரிலீஸ் தான் இந்த வாரம் போட்டாகணும். இப்போ இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்கள் மட்டும்தான் அவங்க ஸ்கிரீன் பண்ணுவாங்க. அடுத்த வாரம் என்ன ரிலீஸ் ஆகுதோ அதை தான் அவங்க ஸ்கிரீன் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்றப்ப காலையில 10:30க்கு ரிலீஸ் ஆன 3 படத்துல 2 படம் 10:30க்கு போட்டாகணும். அப்படின்றப்போ அது என்ன படமா இருந்தாலும் ஆளுங்க டிக்கெட் வாங்குவாங்க. ஒரு 10 பேர் வந்து டிக்கெட் வாங்குவாங்க அந்த தேட்டர்ல. ஸோ பார்க்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குது, பார்க்குறோம், அவ்வளோதான். அது நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நம்மளும் பார்க்குறோம். பட் அது நல்லா இல்லாம போயிடுது, நம்ம என்ன பண்றது? இல்ல பட் ஆனா போயிட்டு பேக் டு பேக் செருப்படி வாங்கிட்டு வரதெல்லாம் மன தைரியம் வேணும். அதான் மன தைரியம்ன்றதை விட வீட்டுல இருக்கிறப்ப சும்மாதான் இருக்க போறோம். சரி, அது அட்லீஸ்ட் நம்ம போய் பார்ப்போம் என்னதான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போமேன்னு பார்க்கறது தான் ப்ரோ. ஆக்சுவலா ரைட்டு கொஞ்சமாச்சு நான் என்ன சொல்ல, ஒரு எக்ஸ்பெக்டட் ஒரு ஆவரேஜ் ஃபிலிம். பட் ஆனா அது நான் ரொம்ப மோசமா இருந்துச்சு, அதுதான் கவலை. நான் ட்ரெய்லர் பார்த்து ஏதோ புதுசா ட்ரை பண்ணியிருக்காங்க, ஏதாவது கொஞ்சமாச்சும் ஆவரேஜா இருக்கும்னு தான் நினைச்சு போனேன். பட் அன்பார்ச்சுனேட்லி ஆனா இதே மாதிரி தான் ரெட் ஃபிளாக்ல ஏதோ ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா நீங்க அதை போட்டு அடி வீசி விட்டீங்களே ப்ரோ. அது ட்ரைன்னுலாம் சொல்ல முடியாது ப்ரோ, அது விட்டு படம் ப்ரோ. அது ரொம்ப ஒரு மோசமான படம் ஆக்சுவலா. ரெட் ஃப்ளவர்னு சொல்லி மாவீரன் ஒரு படம் வந்துச்சு, தமிழ் படம். நான் வந்து போட்டு கழுவி ஊத்திருந்தேன் அந்த படத்தை. நான் இது வரைக்கும் பார்த்ததுலயே வேர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா, அன்னைக்கு தியேட்டருக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ட்விஸ்ட் கூட நல்லா இருக்கு நீங்களே. ஏங்க நான் கூட ரிப்ளை போட்டிருந்தேன், இன்ட்ரோல ஏதோ போட்டிருந்தீங்க. என்ன போட்டிருந்தேன் ஞாபகம் இல்ல. ஓடி வர்ற மாதிரி ஏதோ முடியலடா சாமின்னு போட்டிருப்பேன். அது அப்படிதான் இருந்துச்சு, என்ன பண்றது. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்துடலான்னு தான் நினைச்சேன். பட் சரி ஓகே, வந்துட்டோம், பாத்துரும். தமிழ் சினிமானா என்ன நினைச்சீங்க? மலையாளத்துல மாதிரி மினிமல் பட்ஜெட்ல ஃபீல் குட் படமா? அந்த ட்வீட் நீங்க போட்டிருந்தீங்க ஞாபகம் இருக்கு, அதுதான் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஏதாவது கொஞ்சம் நல்ல ஃபிலிம் வரும் ப்ரோ, பார்ப்போம். ஏதாவது ஒண்ணு நம்ம இந்த மாதிரி சின்ன ஃபிலிம் பார்க்குறப்ப ஏதாவது ஒரு நல்ல ஃபிலிம் மாட்டும். நானும் வெயிட் பண்றேன். அப்படி ஏதாவது மாட்டுச்சுன்னா மீன்ஸ் அன்னைக்கு கிவ்அவே கொடுப்பேன் அந்த படத்துக்கு. உங்க வீட்டுல ஒன்னும் சொல்ல மாட்டாங்களா பண்ணி ப்ரோ? வாரம் 3 படம் 4 படம் போட்டுருக்கு. எனக்கு அந்த அந்த
என்ன சொல்ல தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த 3 நாள் தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இது படம் பார்த்துக்கலாம். ஓகே. அந்த மாரி இது செட் ஆயிட்டாங்க ப்ரோ. இப்போ என்னன்னா, நான் வெளிய போறதுனாலே, இவன் வந்து படத்துக்கு தான் போவான். மத்தபடி வீட்ல தான் இருப்பேன். நான் எங்கேயும் போமாட்டேன். நான் வெளிய எங்கேயாவது நானும் அதான் பண்றேன். எங்க வீட்ல மட்டும் அடிக்கிறாங்களே. அடிக்கிறாங்களா? தெரியலையே. அது எனக்கு தெரியல ப்ரோ. அது ஆக்சுவலா ஒண்ணே இல்ல மாவீரன். பரணியோட வயசு வரும்போது சரியாயிடும். இல்லங்க. இல்ல அது பரணி இல்ல அப்படி ப்ரோக்கு இல்ல. இன்கம் இருக்கு. இல்ல அப்படி இல்ல. மெயின் விஷயமே சொல்றேங்க. 2 விஷயம். இது 2 காரணம். எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. இவ வெளிய ஊர் சுத்த மாட்டாங்க. போறதே படத்துக்கு மட்டும் தான். அப்படின்னா வீட்ல பெருசாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. மொத காரணம் இது. 2வது வந்து ஸ்டாண்டர்டான பல வகையான வருமானம் இருந்துச்சு. அப்பனா இந்த இப்ப பரணியோட வருமானத்தை அவங்க நம்பி இல்ல. அதுக்கு 4, 5 வருமானம் இருக்கு அப்படிங்கிறப்ப பரணிங்கிறது அவர் படத்துக்கு போலாம். அவர் வாரத்துக்கு ஒரு 2 நாள் தானே போறாரு. பரணி இது உதாரணத்துக்கு சொல்றேன் பரணி. பரணி உங்களை சொல்லல பரணி. உதாரணத்துக்கு சொல்றேன். பரணி மாறி அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு சொல்றேன். ஓகேவா? அது ரிலாக்ஸ்டா ஒரு 2, 3 வாரமா இருக்குன்னா இவர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா பையனும் வந்து எங்கேயும் போக போறது படத்துக்கு மட்டும் தான் போக போறோம். அப்படி ஊர் சுத்த போறது கிடையாது. அவருக்குன்னு வச்சிருக்க ஒரே செலவு அதுமா என்டர்டைன்மெண்ட் ஒரே மன நிம்மதிக்கான இடம் அப்படின்னா போயிட்டு விட்டுலாம் அப்படிங்கிற இந்த 2 காரணத்தின் அடிப்படையில தான் வந்து விடுறது. வேற எதுவும் காரணம் கிடையாது. ஆனா நம்ம வீட்டுல நீங்களே கண்ணு வைப்பீங்க. அப்படி ஒரு கேட்டகரி நம்ம. எல்லா சண்டியத்தனம் பண்ணுவோம். சரக்கு தம்மு எல்லாம் செய்வோம். எல்லா சேட்டையும் செய்வோம். இருந்தாலும் படத்துக்கு போறதுண்டா நான் லேட்டா தான் எழுந்திருப்பேன். ஆக்சுவலா 9, 9:30, 10 இப்படிதான் எழுந்திருப்பேன். இப்ப படத்துக்கு போறதுன்னா இப்ப பிராஸ் குரோ இங்க இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இங்க ஒரு தம்பி இருக்காப்புல. எப்படின்னா லியோவுக்கு வந்து நான் தேனியில கம்பம். லியோவில் பிராட்வே இருக்குங்களா அங்கே ஐமேக்ஸா ஏதோ ஒன்று எப்பிக் அதான் ஆஜாவில் ஏதோ பெரிய ஸ்க்ரீன் புக் பண்ணிட்டாப்புல. வீட்டுல இருந்து எழுப்பிடுவாங்க. ஏய் அந்த உதயனை கூப்பிட்டாரு படத்துக்கு சீக்கிரம் எந்திரிச்சு போ. ஏய் காலைல 9 மணிக்கு படத்துக்கு போனோம்ல என்ன தூங்கி கிடக்க அடிச்சு எழுப்பி அனுப்பிடுவாங்க. அந்த வகையில நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. ஆக்சுவலா சின்ன வயசுல எங்க அப்பாவும் நிறைய படம் பார்த்திருக்காரு போல. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம். இந்த ஒரு எங்க அப்பாவும் நிறைய பார்த்திருக்காரு ப்ரோ. பட் இப்ப என்ன தெரியுமா சொல்லுவாரு, நான் ஓடி ஓடி பார்த்ததாப்பா. அப்ப எங்களுக்கு அதை விட்டா வேற ஆப்ஷன் இல்ல. இன்னைக்கு என்ன அப்படியே இருக்குன்றாரு. இப்பயும் அதுதானே ப்ரோ. இன்னைக்கு அதை விட்டா ஒரு ஆப்ஷன் இல்லன்றதை தவிர அன்னைக்கு தேட்டரை விட்டா வேற இல்ல ஆப்ஷன் இல்ல. அன்னைக்கு தேட்டரை விட்ட ஆப்ஷன் இல்ல. இன்னைக்கு டிவி இருக்கு, சேட்டலைட் இருக்கு, ஓடிடி இருக்கு, இவ்வளவு இருக்குங்கிறப்ப நீங்க வந்து நீங்க படம் பார்க்கறதுக்கான ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா வந்து அட்வைஸ் வந்து இப்படி பண்றாரு. மாவீரன் கரெக்ட் மாவீரன் புரியுது எனக்கு. நான் இட்லி கடையில பாத்துட்டு வரதுக்குள்ள அவர் போன்ல பார்த்து முடிச்சுட்டு நான் பார்த்து முடிச்சிட்டேன் உனக்கு மட்டும் நான் 10 படமா காட்டினாங்கன்னு. உங்களுக்கு பெரிய ஸ்கிரீன்ல காட்டியிருக்காங்க. சரி பிரகாஷ் பிரதர் சொல்ல வந்தாரு. இல்ல பரணி சொன்னீங்கல்ல விடாத முயற்சி கொண்ட விக்ரமாதித்யங்கிற மாதிரி நீங்க நல்ல படம் சின்ன படம் ஒன்று வரும்னு சொன்னீங்க. கண்டிப்பா பார்ப்போம். எப்போ வருதுன்னு பார்ப்போம். நீங்க எப்படி சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்லைன்னா சொல்லாதீங்க. நான் பாப்பேன் ஏதாவது வாய்ப்பே சொல்லிடுவாங்க. முன்னாடியே கொஞ்சம் ப்ரோமோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது கரெக்ட். ஆக்சுவலா அது கரெக்ட். ஆனா அதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரி டாக்ஸ் இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த படம் பார்த்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு. ஏன்னா சின்ன படம்னா நிறைய பேர் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள. ஸோ அப்படின்றப்போ வந்துட்டு அது டாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். அப்படி வந்ததுதான் இந்த வருஷத்துல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண 3 சின்ன படங்கள். 3மே வந்துட்டு நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சு. ஒன்னே ஒன்று மட்டும்தான் வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ்டு வாங்குச்சு. 3 BHK ஹவுஸ்மேட்ஸு அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இது 3 தான் நான் வந்து போட்டிருந்தேன் ஒரு வாட்டி ட்வீட்ல. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இது 3 ரிலீஸ்க்கு முன்னாடி ஹியரிங் குட் ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் தீஸ் மூவிஸ்ன்னு சொல்லி. அதில் 3 BHK மட்டும்தான் கொஞ்சம் வந்து ஆவரேஜ் ரிவ்யூஸ் ஆகுச்சு. மற்ற 2மே நல்ல ரிவ்யூஸ் ஆகுச்சு. ரைட்டு. அந்த டீமன் ஸ்லேயர் அதுக்கு வந்துடுறேன் திரும்ப. இப்போ வந்து செகண்ட் எபிசோடு முடிச்சோட அந்த ரிவ்யூஸ் அதுக்கப்புறம் சொல்லலை. தேர்ட் எபிசோடு பார்த்துட்டோம். தேர்ட் எபிசோடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான். தேர்ட் எபிசோடுங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இடம். கிட்டத்தட்ட ரெட் லைட் ஏரியா. அந்த ரெட் லைட்ல ஏரியாவில் அந்த டீமான்ஸ்லாம் வந்துட்டாங்க. டீமான்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் கதை இல்லை இருங்க ஒன்லைன் தாங்க சொல்கிறாங்க. அந்த ஒரு டோட்டல் அந்த சீசனுமே ஒரு ஏரியாவில் நடக்கிறது தான்.
அதுல எந்த அளவுக்கு பிரம்மாண்டம், எந்த அளவுக்கு ஃபைட் சீக்வன்ஸ் வைக்கணுமோ சூப்பரா வச்சு பிரிச்சு மெஞ்சி பயங்கரமா பண்ணிட்டாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஏன்னா அதுல காட்டியிருக்க விஷுவல்ஸ் ஃபுல்லாமே வந்து எல்லாமே வேற லெவல். இப்போ அடுத்து 4th சீசன் வந்தாச்சு. 4th சீசன் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோடு 2வது எபிசோடு பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே நம்ம ஒரு தடவை டவுட் கேட்டிருந்தேன். என்னன்னா வந்து இதுல 18+ சீன்ஸ் ஏதாவது இருக்குமா, குழந்தையோட பார்க்கலாமான்னு. அது வந்து இனிமேல் தான் வருது. இந்த 3rd எபிசோடுக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இல்லை, லைட் விஷுவல்ஸோட ஆரம்பிச்சு இதுல தான் வருது. பெரிய லெவல்ல இல்லை, ஆனாலும் என்னன்னா எந்த ஒரு பெருசா இம்பாக்ட் கொடுக்கல. ஆனா நல்லா இருக்கு. இப்போ 4th சீசன் நல்ல விறுவிறுப்பா போகுது. இப்போ 5வது எபிசோட 5வது சீசனை முடிச்சுட்டா இந்த வாரம் தேட்டருக்கு போயிடலாம். சரி, நீங்க இந்த வாரம் வேற யாராவது படங்கள், இந்த காந்தாரா, இட்லி கடைகளா இல்லாம வேற ஏதாவது படம் பாத்தீங்களா, வெப் சீரிஸ் பாத்தீங்களா, எப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க. இதுக்கு நடுவில் இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, அது பாத்தீங்களா யாராவது? இன்னைக்கு ஒரு பாலிவுட்ல அந்த ஒரு ஹிந்தி படம் தானே அது விஷால் இருந்தாருன்னா நேரம் அவர் முதல்ல அப்படிட்டா சொல்லியிருப்பாரு. இல்ல சன்னி சன்ஸ்காரிக்கு துளசி குமாரி கரெக்டா ஏங்க அதுதான் நீக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஒண்ணு புரியல என்ன ப்ரோ? அதுதான் நீக்கோட இதுன்னு தான் சொல்லி போட்டிருந்தாங்க. நீக்கோடதா? நத்திங் பட் தனுஷோட நீக்குன்னு போட்டிருந்தாங்களே ரிவ்யூல. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கறத அது ஓகே, பட் அந்த கதை தான் எடுத்து வச்சிருக்காங்களான்ட்டு. பட் படம் நல்லா இல்லைன்னு தான் ரிவ்யூஸ் வந்துச்சு. அந்த படத்துக்கு நான் தியேட்டருக்கு போலான்னு பார்த்தேன். பட் இங்க ஒரே ஒரு ஷோ ஒரு நாளைக்கு 250 ரூபா டிக்கெட். 250 ரூபாயா? ஆமா, அதனால வேணாம். பட் ரிவ்யூஸும் சரியில்லை. ஆமா, ரிவ்யூ சரியில்லை தான். கரெக்ட். வேணாமா வீரன், இந்த மாதிரி செலவு பண்ண வேணாம். அதான் இந்த படம் நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சு, அதுக்கு போயிட்டு வந்தேன். வக்கீல் படம், ஜாலி எல்எல்பி. கரெக்ட். அது எப்போ டிஜிட்டல் வருது? அவங்கதான் 60 நாள் கழிச்சு தானே விடுவாங்க. ஆனா போஸ்டர் ஜாலி எல்எல்பியும் நல்ல ரிவ்யூ தான், கேசரியும் நல்ல ரிவ்யூ தான். ஆனா அந்த 2 படத்துக்கும் சேர்த்து ஆடியன்ஸோட ஹவுஸ்ஃபுல் 5க்கு அதிகமா. என்ன நடக்குது இங்க? ஹவுஸ்ஃபுல் 5க்கு அதிகம். ஆமா, அப்படிதான் போட்டிருந்தாங்க ஒரு பேஜ்ல. அது பிரான்சைஸ் வேல்யூ. அப்படி பார்த்தாலுமே இதுவுமே பிரான்சைஸ் படம் தானே. ஜாலி எல்எல்பி பார்ட் 3, கேசரி சாப்டர் 2. தெரியல, பாலிவுட் தான் இப்போதைக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி போயிட்டு இருக்கு. பிரகாஷ்நாத் டீசல் வந்துரும் போல தீபாவளிக்கு. ஆமா, படமே வராம இருந்து இப்ப படம் வந்துரும் போகுது. என்ன சீரியஸா? சரி பாப்போம். எனக்கு இன்னுமே கொஞ்சம் சந்தேகம் இருக்கு அந்த படம் வருமானு. எனக்கு இன்னுமே லேசா இருக்கு. பட் அவங்க அடுத்தடுத்து ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் வந்து இந்த வட்டம் வேற வாய்ப்பு இல்லை. ஏன்னா பெரிய லெவல்ல படங்கள் இல்லை. இதுக்கு ஒரே ஒரு இது எனக்கு துருவிக்ரமோட பைசன் அது மாதிரி சில படம்ங்கிறனாலையும், அடுத்து வந்து டியூடு பிரதீப் படங்கிறனாலே அது ரெண்டுக்கும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஹரிஷ் கிலாட் 2 பேக் டு பேக் வெற்றி. 1 பார்க்கிங், அடுத்த லபர் பந்து 2 வெற்றிக்கு அப்புறம் ஹரிஷ் கிலாட் படங்கிறனால அந்த இது. அடுத்து ஒரு சின்ன படம் கார்மேனி செல்வம், அது டைலாக்ஸ் ஓரியன்டா நல்லா இருக்குன்னு தோணுச்சு டீசர் பார்த்தப்ப. அப்போ 4 படம் சின்ன படம் ரிலீஸ் ஆகுது. இந்த வருஷம் 2025 கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. 2025 பொங்கலுக்குமே பெரிய படம் இல்லை, தீபாவளிக்கும் பெரிய படம் இல்லை. அதாவது எப்பவுமே வருஷத்துல ஒரு தடவை மாட்டும். இப்படி தீபாவளிக்கு படங்கள் இல்லாம மாட்டிட்டு இருக்கோம் 4 வருஷமா. ஆனா ஒரே வருஷத்துல பொங்கலுக்கும் பெரிய படம் இல்ல, தீபாவளிக்கும் பெரிய படம் இல்லாம வந்த படம் 2025 தான் நினைக்கிறேன். சரி பிரகாஷ், நீங்க இந்த 4 படமுமே பாப்பீங்கன்னு தெரியும், பட் எது ஃபர்ஸ்ட் பாப்பீங்க? டியூடு. வேற என்ன ஆப்ஷன்? எல்லாமே 17ஆம் தேதி ரிலீஸ் ஆனாலும் டியூடு பார்ப்பேன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 2வது பைசன் போயிடுவேன். அடுத்த நாள் வந்து இது போவேன், டீசல் போவேன், கார்மேனி செல்வம் போவேன். மொத்தம் 4 படமே போவேன். ஏன்னா இது என்னடா ஸ்பெஷல்னா 17ஆம் தேதியே ரிலீஸ் ஆகிறதுனால தீபாவளிக்கு முன்னாடி கண்டிப்பா 2 3 நாளைக்கு வேலை ஒன்றும் இருக்காது. பாம்பு சொல்லி நல்லா தான் இருக்கும். பண வரவுகள் அவ்வளவு பெருசா இருக்காது. தாராளமா லீவ் போட்டு போகலாம். 17 வெள்ளிக்கிழமை 17 17 18 19 கரெக்டா இருக்கும். 3 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிறதுனால கரெக்டாக வெள்ளிக்கிழமை கூட்டிட்டு போறது 2 நல்லது இருக்கு. என்ன நல்லது அப்படின்னா, அது ஒரு நல்லது. அது ஆஃபீஸ் வச்சுக்கவங்களுக்கு தெரியும் அது என்ன நல்லதுன்னு. தீபாவளிக்கு முந்தின நாளுக்கான ஒரு நல்லது இருக்கு கூட்டிட்டு போறதுல. அந்த நல்லதின் அடிப்படையில் நம்ம 17ஆம் தேதி ஆஃபீஸை கூட்டிட்டு தேட்டருக்கு போக வேண்டியதா. சரி, அந்த ஒரு ஹிந்தி படம் வருது தம்மா, அது பார்க்க மாட்டீங்களா? அந்த ஸ்ரீ நியூஸ் தானே. ஆனா அது 21ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. எனக்கு அந்த கான்செப்ட் இல்ல, அது எப்பவும் இல்ல. நார்த்ல நீ எல்லா நாளும் தீபாவளி, நம்ம ஊருக்கு அடுத்த நாள் தான் உங்களுக்கு தீபாவளி, எப்பவுமே அடுத்த நாள் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க.
எப்பவுமே தீபாவளி அந்த அன்னைக்கு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு அடுத்த நாள் தான். தீபாவளி ஒரு நாள் அவங்களுக்கு எப்பவுமே அடுத்த நாள் தான் வரும். ஏன்னா அதுல 2 கேட்டகரி கணக்கு இருக்கு. ஏன்னா எப்பவுமே தீபாவளி அன்னைக்கு அவங்க சாமி கும்பிட்ற அது இதுங்க கணக்கா என்னங்கிறலாம் தெரியல. ஆனா அடுத்த நாள் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க படத்தை. நீங்க எல்லா வருஷமும் நீங்க பார்க்கலாம். பட் போன வருஷமே 31ஆம் தேதி இங்க அமரன் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த சிங்கம் போரு அப்புறம் அந்த பூல் புலாய் எல்லாம் 1ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆச்சு, நவம்பர் 1. பட் பட் எனக்கு என்னன்னா அது வந்து செவ்வாய்க்கிழமை. சரி ஓகே. அங்க நார்த் சைடுல செவ்வாய்க்கிழமை ஹாலிடேனாலும் புதன், வியாழன், வெள்ளி 3 ஒர்க்கிங் டே இருக்கே. அதுதான் எனக்கு புரியல. தீபாவளிக்கு அப்புறம் எப்பவுமே 2 நாள் லீவு மாதிரி தானே பாருங்க. என்ன பாருங்க புதுசா கேட்டீங்க. நமக்கே இப்போ திங்கக்கிழமை தீபாவளியா, எப்பவுமே செவ்வாய்க்கிழமை இங்க அஃபீஷியலா லீவ் விட்டுருவாங்க. தீபாவளிக்கு அடுத்த நாள் அஃபீஷியலா லீவ் விட்டுருவாங்க. லீவு. அதுக்கு என்ன பண்றது? ஒர்க்கிங் டேல தீபாவளி வந்து என்ன பண்ண முடியும்? மிட்ல தீபாவளி புதன் வியாழன் வெள்ளி வரும்போது இனிச்சிட்டு இல்ல, அது மாதிரிதான் செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை வந்து என்ன பண்ண முடியும்? அதுதான் சொல்றேன். அப்ப மண்டே மட்டும் தானே ஹாலிடே. நமக்கு இங்க செவ்வாய்க்கிழமை லீவ் விடுவாங்க. எப்பவுமே தீபாவளி அடுத்த நாள் லீவ் விடுவாங்க. அவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தீபாவளிக்கெல்லாம் புதன்கிழமை சேர்த்து லீவ் விடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் வியாழன் வெள்ளி சனி அவ்வளவுதான். படம் நல்லா இருக்கணும். இங்க லீவு நாளா ஒர்க்கிங் கேட்கறது முக்கியம் கிடையாது. படம் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். தீபாவளிலாம் எப்பவுமே வந்து நீங்க சொல்றேன்னு இன்னைக்கு தீபாவளினா அடுத்த 4 நாளைக்கு உங்களுக்கு டோட்டலா எல்லாமே லீவு மாதிரி தான் இருக்கும். முன்னாடி 2 நாளைக்கு பரபரன்னு இருந்தாலும் நமக்கு ஒன்றும் வருமானம் இருக்காது. அது அந்த தீபாவளி பிசினஸ் பண்றவங்க தான் தீபாவளிக்கு இந்த நாள் 2 நாள் பயங்கர வருமானமா இருக்குமே தவிர, தீபாவளியில பொருட்கள் எந்த பொருட்கள் சார்ந்து இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க 2 3 நாளைக்கு முன்னாடி டோட்டல் டல் ஆயிரும். அடுத்த ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு 10 பைசா புண்ணியம் இல்லாம இருக்கும். லாபமே வராது. செலவு பயங்கர செலவு இருக்கும். நீங்க எல்லா வகையிலும் செலவு. வீட்டுக்கு கறி எடுத்து கொடுக்குறது, ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, பட்டாசு எடுத்து கொடுக்குறது, அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு எல்லா வேலையும் செய்யறது, வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறது, கெஸ்ட் பிள்ளைங்க வந்தா அவங்க தீபாவளி பரிசு கொடுக்குறது, தீபாவளி காசு கொடுக்கறதுன்னு செலவு மேல செலவு மட்டுமே இருக்குமே தவிர அங்க வருமானமே இல்லாத ஒரு பீரியட் தான் தீபாவளி பீரியட். ஆக்சுவலா நான் சின்ன வயசுல தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். பட் கொச்சி போனதுக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்ணதில்ல பெருசாவே. சுத்தமா பண்ண மாட்டேன். அது ஜஸ்ட் ரெகுலர் டேவா அதான் ஓணம் பண்றீங்களே போதாதா? ஜஸ்ட் இல்ல. நான் ஓணம் கூட நாங்க வந்து வீட்ல செலிப்ரேட்லாம் பண்ண மாட்டோம்ண்ணா. நமக்கு வந்துட்டு என்ன சொல்ல, ஃபுட்டு மட்டும் வந்துரும். அவ்வளவுதான். நம்ம சாமி கும்பிடுவோம். அவ்வளவுதான். அத தவிர வந்துட்டு பெருசாலாம் இல்ல. என்னன்னா, இப்போ எனக்கு இங்க வந்துட்டு தீபாவளி வந்து அ இங்க எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நான் பார்ப்போம். நான் பெருசா இன்ட்ரெஸ்டட் இல்ல. ஸோ பார்ப்போம். நீங்க மாஸ் ஜாத்ரா போவீங்களா? மாஸ் ஜாத்ரா எப்போ? அது 30ஆம் தேதி அக்டோபர். தெரியல ப்ரோ. டிபெண்ட்ஸ் ஆன் த ஷோ டைம். பிரகாஷ் நீங்க? நான் வந்து இங்க ரிலீஸ் ஆனா போறேன். தீபக் ப்ரோ ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. இல்லை ப்ரோ, இங்கெல்லாம் தீபாவளினா அந்த மாதம் எப்போ ஆரம்பிக்குதோ அதுக்கு முன்னாடி 10 நாள் 15 நாள் அதை வச்சே அந்த மாதத்தை ஓட்டிடுவோம் ப்ரோ. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு சொல்கிறேன். புரியுது ப்ரோ. இல்லை ஆக்சுவலா அங்க பெருசா கொண்டாட மாட்டோம் ப்ரோ. அதனால வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்டேஜ் மேல வந்துட்டு அந்த பட்டாசு வெடிக்கிறது இதெல்லாம் இருக்காது. பட் அங்கேயும் சின்ன வயசுல இருக்கிறப்பெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து கிராக்கர்ஸ் வெடிப்போம். அப்போ வந்து பக்கத்துல வந்து ஸ்வீட்ஸு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. வீட்டில் வந்து கறி சமைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் இருக்கும் தெரியும். பட் அந்த ஒரு இதே வந்து கொஞ்சம் இதானதுக்கு அப்புறம், டைல்யூட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றேன். பட் இப்போ இங்க இருக்கிறதுனால எங்க வீட்டுல வந்துட்டு எனக்கு ஆயுத பூஜை கொண்டாடுறப்பே வந்துட்டு எனக்கு லைட்டா ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. அங்க அவ்வளவு பெருசா கொண்டாடுனது இல்ல. பட் இங்க எல்லாரும் பண்றாங்கல்ல ஒரு இது. ஏன்னா புதுசா கழுவுறீங்க, புதுசா பட்டைய போடுறீங்கன்னு பாத்துட்டு இருந்தீங்களா? அது வந்துட்டு சும்மா ஜஸ்ட் புதுசா கழுவுறாங்க, பட்டைய போடுறாங்க, சாமி கும்பிடுறாங்க. அப்படி இல்ல. அங்க இருக்கிறப்ப வந்து வாஷ் பண்ணுவாங்க, கிளீன் பண்ணுவாங்க, ஜஸ்ட் சாமி கும்பிடுவாங்க. பெருசா ரொம்ப அந்த பட்டை இதெல்லாம் இருக்காது. அந்த என்னது அந்த இலை மாதிரி கட்டுவாங்க, அதெல்லாம் பெருசா பண்ண மாட்டாங்க. சிம்பிளா முடிச்சிருவாங்க. இங்க வந்துட்டு நான் வந்துட்டு அன்னைக்கு ஜஸ்ட் வெளியே போறப்போ எல்லா இடத்துலயும் அது பார்த்தேன். நம்ம வீட்லயும் பண்றாங்க. எனக்கு ஒரு மாதிரி புதுசா இருந்துச்சு. அப்போ வந்துட்டு நான் எல்லார் வீட்லயும் செலிப்ரேட் பண்றப்ப நம்ம வீட்லயும் வந்து அது பண்ணுவாங்க. அது எங்க போனாலும் அந்த ஒரு இது இருக்கும் நம்ம வந்துட்டு. ஸோ அப்படின்றப்ப தீபாவளி இப்போ இங்கே எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறப்போ நம்ம வீட்லேயும் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஸ்வீட்ஸு, ஃபுட்டு, அதுக்கப்புறம் கிராக்கர்ஸ், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இல்லைன்னா யாராவது பார்க்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கும்ல.
அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. இங்க இப்ப இந்த இயர்ல வந்து ஒரு 7 மாசம் ஜூலை ஆகஸ்டுக்கு அப்புறம் அந்த செப்டம்பர்ல இருந்து வேகமா அந்த இயர் முடியுதுன்னா இனிமே ஃபெஸ்டிவல் ஜென்ரலா அப்படிதான் இருக்கும் எல்லாருக்கும். ஓகே ஓகே. இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் போறதே தெரியாது அப்படிம்பாங்கல்ல, அது மேக்சிமம் அதனாலதான். எனக்கு ஆனா கிறிஸ்மஸ் ரொம்ப பிடிக்கும். அதான் அப்படியே டக்கு டக்குன்னு அப்படியே ஓடிடும். இப்போ இந்த 20 நாள் தீபாவளி ஓடிடும் இந்த மாசம். அப்புறம் அப்படியே மந்த் இயர் எண்ட் அப்படியே ஓடிடும். பிரகாஷ் அப்புறம் எனக்கு சொல்லியிருக்காரு. நேத்து காந்தாரா பார்த்தோம் ப்ரோ. சொல்லுங்க சொல்லுங்க. செம்மையா அதுக்கப்புறம் இருந்துச்சு. சொல்றேன் எனக்கு என்ன சொன்னாங்க. பிடிச்சிருந்துச்சு பர்சனலா. எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. இல்ல மேக்ஸிமம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. நிறைய கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த அந்த கார்டுக்கும் சிவனுக்கும் எப்படி கனெக்ட் இருக்குன்னு பார்த்தேன். அந்த லைன்லாம் செம்மையா எடுத்திருந்தாங்க. சரியான கூஸ்பம்ஸா இருந்துச்சு தேட்டர்ல பார்க்கும்போது. எனக்கு செகண்ட் ஹாஃப்ல லைட்டா அந்த சில காமெடி போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டா திணிச்ச மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஹாஃப் அன் ஹவர்லாம் ஃபுல் கூஸ்பம்ஸ் செம்மையா இருந்துச்சு. ஆனா ஒரு போன வாரம் பிரகாஷ் ஒரு ட்விஸ்ட் சொல்லியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு சிவன் தான் ருக்மணி ஃபேன் நினைக்கிறேன். அவங்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இருந்துச்சு. அதை வச்சு பண்ண போறாங்கன்னு நினைச்சிட்டே இருந்தேன். அந்த அவன் அண்ணன் செத்து போனதுக்கு அப்புறமே வீட்டுல எவனுமே இல்லையே, கேண்டியர் கிளைமேக்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. இது எப்படி அந்த 2 நாள் ஆச்சுன்னு பேசணும். சரி ப்ரோ. அதுதான் மற்றபடி ஓவரால் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. இட்லி கடை இன்னும் பார்க்கல. நாளைக்கு பார்த்துருவேன். சரி பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே ஓகே. ஸ்பாயிலர்னு சொல்லிட்டு பேசணும்னா ஓகே, நம்ம உஷார் ஆயிடுவாங்க. அதுக்கு தான் வேற. ஓகே ஓகே. அப்ப ஸ்பாயிலர் ரிவ்யூ அப்ப நாளைக்கா? அது சொல்லிட்டு நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம் ப்ரோ நாளைக்கு. ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மென்ட்ல சொல்லணுமா? சினாப்சிஸ்ல சொன்னாதான் சொல்லணும்ல. இல்ல ப்ரோ, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பாயிலர் பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ப்ரோ, நான் அதை யோசிக்கல. இல்ல ஜஸ்ட் அதை பத்தி சொல்லும்போது அப்படியே ஃப்ளோல வந்துருச்சு. நேத்து அந்த மாதிரி தான் நிறைய ஃப்ளோல சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கே ஒருத்தர் பாவம். நான் அதனால 2 நாள் ஸ்பேஸ் வரல. இட்லி கடைக்கு பத்தியும் ஸ்பேஸ் கேட்கல, இது எதுவும் கேட்கல. சரி பார்த்துட்டேன். சரி அதான் சொல்ல மாட்டாங்கன்னு தெரியும். இருந்தாலும் ஏதாச்சும் அங்கங்க பிசறு திட்டமே காதுல வாங்கக்கூடாதுன்னு காலையிலேருந்து ட்விட்டரே வராம, நேற்று நைட் ஷோ தான் புக் பண்ணியிருந்தேன். அதனால காலையிலேருந்து ட்விட்டரே வராம அந்த ரிவ்யூ பார்க்கக்கூடாது. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் ப்ரீமியர் ஷோ அந்த ரிவ்யூ கொஞ்சம் பார்த்தேன். சரி ஓகே, படம் செம்மையா இருக்கு, கண்டிப்பா பார்த்துருவோம் முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் நேற்றுக்கு காலையிலேருந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். எந்த சோஷியல் மீடியாவும் யூஸ் பண்ணல. நைட்டு பிளாங்காக போய் ஃபுல்லாக பார்த்து நல்லா கூஸ்பம்ஸ் சீன்ஸ்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலாக நைட் ஷோ போனால் லைட்டாக டயர்ட் ஆகும். நேற்று ரொம்ப நாள் கழிச்சு நைட் ஷோ போயிட்டு டைம் ஆனதே தெரியல. அந்த அளவுக்கு என்கேஜிங்காக இருந்துச்சு. நல்ல எஃபர்ட் போட்டிருக்காப்புல ரிஷப் ஷெட்டி. வேற லெவலில் இருந்துச்சு. ஒர்த்து மணின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர். கண்டிப்பாங்க. இது மியூசிக் பெரிய சப்போர்ட் ப்ரோ. ஓவரால் வெரி குட் மூவி. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. தியேட்டர் விஷுவல் ட்ரீட். அவ்வளவுதான் ப்ரோ. சூப்பர். எஸ்டிஆர் வெற்றி ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டீங்களா? நீங்க சொல்லுங்க அஜித் பல்டான், உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல, அந்த அப்டேட் வந்தாலுமே எனக்கு 2 பேர்த்த வச்சு இவர் என்ன சொல்ல போறாரு, இவர் என்ன சொல்ல போறான்னு 2 பேர்த்த நினைச்சேன். 2 பேருமே இன்னைக்கு காணோம். யாரு? ஒன்னு சுகுமார், இன்னொரு விஷால் ப்ரோ. எஸ்டிஆர்னே டைரக்டா விஷால் சொல்ல இவர் கேட்க ஒரே கூத்தா இருந்திருக்கும். எங்கங்க போனார் சுகுமார்? பிரகாஷ் ஏதாவது சொன்னாரா சுகுமார் ப்ரோ? காணோம். பிரகாஷ் ப்ரோவையும் காணோம் போல. சரி ஓகே, வரட்டு பார்த்துக்கலாம். பிரகாஷ் ப்ரோ சுகுமார் ப்ரோக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன், எங்க இருக்கீங்கன்னு. அவர் வந்தாருன்னா எஸ்டிஆர் ப்ராஜெக்ட் பத்தி பேசணும் வாங்கன்னு சொல்லுங்க, உடனே வந்துருவாரு. ப்ரோ இந்த வெற்றிமாறன் தனுஷ் ப்ராஜெக்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காப்ல. அந்த சிம்பு ஹேர் கட்லாம் பண்ணிட்டானே, அந்த 50வது படம் தான் டிராப்பா போஸ்ட் போனா அந்த டபுள் ஆக்ஷன் பேசிங் பெரிய படம்.
ஏங்க இப்போதைக்கு என்ன சொல்ல ஒரு மாதிரி அன்பிரடிக்டபிளா தாங்க போயிட்டு இருக்கு. அவர் எது பண்றாரு எது பண்ணலன்ற மாதிரி ஒரு ஐடியா கூட இல்லை. எனக்கு பர்சனலா நான் சொல்றேன், இந்த வெற்றிமாறன் ப்ராஜெக்ட் பண்றாருன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அதுதான் இப்போதைக்கு ஒர்க் போயிட்டு இருக்குன்றாங்க. பார்ப்போம். மற்ற எந்த ஃபிலிம்ஸ் மேலேயும் இப்போதைக்கு வந்துட்டு உடனே அடுத்து ரிலீஸ் ஆகுமோ இல்லை வந்துட்டு அப்டேட் வருமோலாம் ஹலோ, வந்து எந்த வணக்கம் ப்ரோ. இதுவும் இல்லை. சொல்லுங்க ப்ரோ. கேக்குதுங்களா பரணி? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. குயிக்கா சொல்லிடுறேன். காந்தாரா பார்த்தேன் நேற்று நைட்டு. ஸ்பாய்லர் இல்லாம சொல்லுங்க மோஸ்ட்லி. இல்ல கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா நீங்க அவ்வளவு ஜெனியூனா மெயின்டைன் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். சந்தோஷம், நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. காந்தாரா ஒன்றை விட இது இன்னும் நல்லாவே கிரிப்பிங்காகவும் இருந்தது, என்டர்டெய்னிங்காகவும் இருந்தது. அண்ட் அந்த கேரக்டர் ஆர்க் வந்து இந்த ஹீரோவோட கேரக்டர் எனக்கு மட்டும்தான் கேட்கலையா? இல்ல எனக்கும் கேட்கல. ஓகே கட் ஆயிடுச்சு போல. ஜெயக்குமார் ப்ரோ, நீங்க பேசுறது கேட்கல. ஸ்ரதா ஸ்ரீநாத் அந்த சீரிஸ் வந்திருக்குல்ல ப்ரோ, அது ஃபுல்லா என்கேஜிங்கா இருக்கா? ஒரு எபிசோட் பார்த்தேன். ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தப்ப உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? லைட்டா கொஞ்சம் கிரிப்பிங்கா தான் இருந்துச்சு. பட் போக போக அது எப்படி எடுத்துட்டு போவாங்கன்னு தெரியல. இல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடு பிடிச்சிச்சுன்னா மற்ற எபிசோடுக்கு ஓகேவா தோணும். பட் ஃபர்ஸ்ட் எபிசோடு பிடிக்கலன்னா உங்களுக்கு எதுவுமே வந்து பிடிக்காது. இப்போ எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல. கொஞ்சம் கிளீஷேவா இருந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அதுல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. அது பார்த்து எனக்கு ஒரு மாதிரி லைட்டா இதாயிடுச்சு. டைம்லைன்ல வந்துட்டே இருந்துச்சு, நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க, ஒரு நல்லா இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு டிமாண்ட் ஸ்லேயரை ஸ்கிப் பண்ணிட்டு இதுல ஒரு எபிசோட் பார்த்தேன். அப்படி போயிட்டு இருந்துச்சு. ஆனா நீங்க டிமாண்ட் ஸ்லேயரே பாருங்க, ஒரு நல்ல சீரிஸ் இருக்கு ப்ரோ. இல்ல ப்ரோ, அது டக்குனு டெம்ப்ட் ஆகுது. சரி இதை முடிக்க லேட் ஆகும், டக்குனு இது 7 எபிசோடு தானே பாத்துருவோம் அப்படின்ட்டு. என்ன டெம்ப்ட் ஆச்சு? இல்ல டிவில நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருந்தாங்க டக்குன்னு. த கேம் சீரியஸ் பாக்குறதுக்கு டெம்ப்ட் ஆச்சானா சுமார்னா நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க பிரகாஷ் ப்ரோ இன்னும் 2-3 பேர் போட்டிருந்தீங்க அந்த கேம். அதாவது கேம் பொறுத்தவரையும் 7 எபிசோடு இருக்கு. ஈச் எபிசோட் 30 to 35 minutes. வேற என்ன? அதனாலதான் அந்த கேம் விட நான் இந்த ப்ரோமோன்னு சொல்லி ஒரு கேம் ஆடுறாங்கல்ல, அதை பத்தி பேசணும். ரசிகர்கள் வெறி கொண்டு காத்துட்டு இருந்த அவதால் அப்டேட் கொடுத்தாங்கல்ல, அதை கேட்டுட்டு இருக்காங்க. எது அதுவா? அது இங்க பாரு, அன்னைக்கு நான் எப்பவுமே அந்த விஷயத்துல மட்டும் எனக்கு எந்த நியூஸ் வந்தாலுமே எனக்கு குஷியா தான் ஆகும். ஏன் தெரியுமா? வரலனாலும் எனக்கு தெரியும் இதெல்லாம் சிம்பிளா ஒரே விஷயம், அதெல்லாம் நடந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்தாச்சு. அதான் ப்ரோ அந்த வருத்தப்படாத சங்கத்துல வரும்ல, அவங்க பிரிச்சு விடாதீங்களா, அவங்க பிரிச்சு விடுறாங்க அடிச்சுட்டு இருக்காங்கன்ட்டு. ஒண்ணு இல்ல, ஒரு ப்ரோமோ விடுறதுக்கு இவ்வளவு அலப்பற. இவங்க எங்க படம் எடுத்து எப்ப எடுத்து அது எப்ப ரிலீஸ் ஆகுறது? இன்னுமா வந்து நம்மளெல்லாம் பார்த்தா அந்த டிக்கிலோனால ஒரு காமெடி வரும்ல, இன்னுமா நீ என்னெல்லாம் பார்த்தா பைத்தியக்காரன் நினைச்சுன்னு இருக்குன்ற மாதிரி அவங்க வந்து அப்படி முடிவு பண்ணிட்டாங்க போல. என்ன வேணா எப்போ வேணா கொடுக்கலான்னு. ஒண்ணு சிம்பிளா சிம்புவோட அந்த அந்த டைமை வந்துட்டு அவரு வேஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஆல்ரெடி வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இன்னமும் வந்து ஒரு நல்ல பொட்டன்ஷியல் வந்து வேஸ்ட் பண்றாரு. ஃபேன்ஸுமே வந்துட்டு டிசப்பாயிண்ட் பண்ணிட்டே இருக்காரு. சட்டுப்பட்டுன்னு ஒரு முடிவு அவராச்சும் எடுக்கணும். இந்த ப்ராஜெக்ட் லேட் ஆகுதா, டக்குன்னு வேற ஒரு ப்ராஜெக்ட்ல கமிட் ஆகி அது முடிச்சு ஒரு 2-3 படம் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு 2 படமாச்சும் கொடுக்கணும். நம்ம எல்லாம் சொல்லதான் முடியும், இங்க இருந்து புலம்பதான் முடியும், கேட்கதான் முடியும். முடிவு அவர் தானே எடுக்கணும். ஆக்சுவலா சுகுமார்னா இப்ப இன்னும் அடுத்த 3 மாசம் இருக்கு, பட் எந்த ஒரு பிகியுமே இல்லல்ல தமிழ்ல. ஆமா, டூடு எல்ஐகே ஓகே, வேற பைசன் அதெல்லாம் இந்த மாசமே வந்துரும். வேற எதுவும் இல்ல, பெரிய படம் எதுவும் கிடையாது. இதோட விட்டா ஜனநாயகம் தான், டைரக்டா பொங்கல் தான். அப்படின்றப்ப நடிச்சே கூட ரிலீஸ் கருப்புலாம் சான்ஸ் இல்லைங்க. கருப்புலாம் பொங்கலுக்கு வர்றதே சான்ஸ் இல்லைன்ற, அதான் பொங்கலுக்கே சான்ஸ் இல்லை. நீங்க என்னன்னா இந்த இப்போ வருமானு கேக்குறீங்க.
சம்மருக்கு இடையில என் தலைவன் விஜய் சேதுபதி படம் இருக்கான்னு பாருங்க. நீங்க நாட்டுல யாருமே அவரை பத்தி பேச மாட்டாங்க. படம் வராது, இப்போதைக்கு வராது. அவர் எதுவுமே ரிலீஸ் ஸ்டேஜ்ல எதுவுமே இல்ல அவருதுமே. ட்ரெயின் ஏதோ சொல்லிட்டு இருந்தானுங்க, அதெல்லாம் ரிலீஸ் ஆகாது இப்போதைக்கு. ட்ரெயின் ரொம்ப லேட்டா வரும். நீங்க சொன்ன மாதிரி சிம்பு இப்போ ஒரு 2 படமாச்சும் ரிலீஸ் பண்ணிருக்கணும். அதாவது இந்த கேப்ல இப்ப கடைசி படம் தக் லைஃப் வந்து கேப்லாம் இருக்கு, கேப்லாம் நிறைய தான் இருக்கு. படம் நடிக்கணும்ல, படம் ரிலீஸ் ஆகணும்ல. இல்ல அதான் சொல்றேன். எனக்கு என்ன டவுட்னா, ஓகே அவரு கடைசியா சோலோவா நடிச்சு, அதாவது ஸ்டாண்ட் அலோன் ஹீரோவா தனியா, அதாவது பெரிய ஒரு மல்டி ஸ்டார் எல்லாம் பண்ணாம தனியா நடிச்சு ரிலீஸ் ஆன படம் 10 தலை. அது வந்து 3 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 3 வருஷமா 2 வருஷமா 2 வருஷம் ஆயிடுச்சு. மேல 2.5 வருஷம். அது இடையில ஏதோ இந்த காடு லவ் கௌதம் கார்த்திக் நடிச்சிருப்பாரு. பட் ஆனா சிம்பு கம்பேர் பண்ணும்போது அவர் ஒரு சின்ன ஹீரோல. நான் இதுல எப்படி சொல்ல, தக்லீஃப் பொறுத்த வரையும் வந்து கமல் தானே வந்து எப்படி சொல்ல, சிம்புக்கு ஒரு ரோல் இருந்தாலுமே அது கமலோட ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்கும்போது இது ஒரு ஆட்டோமேட்டிக்கா. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க அந்த படத்துல. இதுதான் ஒரு ப்ராப்பர் மல்டி ஸ்டாரர், அது கிடையாது. ஆமா, நான் கம்பேக் கொடுத்தாரு. கம்பேக் கொடுத்துட்டு டக்குன்னு படங்கள் வந்தது. ஈஸ்வரன் வந்துச்சு. ஈஸ்வரன் முடிஞ்சவனே வந்துட்டு வெந்து தண்ணி காடு வந்தது. அது முடிஞ்சவனே வந்துட்டு என்னது 10 தலை வந்தது. அப்பெல்லாம் வந்துட்டு அவர் இந்த 10 தலை ஆடியோ லான்ச்ல பேசுனது இன்னும் மனசுல ஒழிச்சுட்டே இருக்கு. ஏன்னா நான் அந்த ஆடியோ வழக்கமா நேரு ஸ்டேடியம் நான் போக மாட்டேன். ரொம்ப நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தா தான் வந்து அதுக்கு போவேன். 10 தலைக்கு போய் உக்காந்துட்டு அவர் வந்து அன்னைக்கு வந்துட்டு நான் வரேன், நான் இதுக்கப்புறம் நான் வந்துட்டேன், உங்களுக்காக என்ன வேணா பண்ண போறேன்னு அப்படி ஸ்டேஜ்ல நின்றுட்டு ஒரு டான்ஸ் ஒன்று போட்டாரு அன்னைக்கு. அந்த ஸ்டேஜ்லயே வந்து அந்த அவருக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ப்ளூ கலர் ட்ரெஸ், கோட் ஷூட் போட்டுட்டு பின்னாடி ஒரு ஹேர் ஸ்டைல்லாம் ஒரு மாதிரி வச்சுட்டு பயங்கரமா வந்தாரு அன்னைக்கு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு பார்த்துட்டு சில்லறையெல்லாம் செதற விட்டு அப்படியே சிலிர்த்து போனேன் நான் அன்னைக்கு. உண்மையாவே அன்னைக்கு பேசினாரு, உங்களுக்காக நான் வரேன், நான் வந்துட்டேன் அப்படின்னாரு. அப்பா இனி ஸ்டாப்பே இல்லை அப்படின்னாரு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் வந்து வேற மாதிரி போகுது போல அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தக் லைஃப் ஓகே. இப்போ இதுக்கு மேல பேசி எதுவும் இல்லப்பா. இதுக்கு மேல வந்து ஒரு படம் எடுத்து முடிச்சு அது எப்போ ரிலீஸ் ஆகி பாப்போம். இந்த புதுப்பேட்டையில வர டைலாக் மாதிரி ஒரு 10 வருஷம் போட்டோம். இல்ல என்னதான் பிரச்சனை, ரீசன்ட்டா ஒரு போட்டோ இல்ல எக்ஸாக்ட்டா என்ன ப்ராப்ளம் நான் சொல்லட்டுமா பாரு. அதாவது இல்ல ஒன்னு சொல்றேன், ஒன்னே ஒன்னு சொல்றேன். உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் நடிக்கிற, நீ ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆயிருக்க, நீ ஒரு ஆக்டர், நீ உன்னை வந்து அசியூம் பண்ணிக்கோ, நான் கமிட் ஆயிருக்க. ஆனா உனக்கு வந்துட்டு உனக்கும் அந்த டேரக்டருக்கும் சிங்க் வந்து பெருசா இல்ல. அது வந்து எப்படி இருந்தாலுமே, ஏன்னா உன்னோட மைண்ட் செட் வேற, அவரோட மைண்ட் செட் வேற அப்படின்னு வச்சுக்கோ. டோட்டலாவே அவங்க திங்கிங்குமே அவங்களோட கிரியேட்டிவ் இதுவே வந்து வேற மாதிரி இருக்கும். 2 பேரும் கம்பைன் ஆகும்போது நிறைய வந்து ஒரு இது வரும். உனக்கு ஒரு இது வரும், அவருக்கு ஒரு இது வரும். நல்ல வெளியிருந்து பார்க்கும்போதே தெரியும்ல. ஏன்னா இப்ப சிம்புவோட டைப் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் கூட ஒர்க் பண்ற அந்த இது எல்லாமே. ஏன்னா சிம்புவுமே வந்து ஒரு டைரக்ஷன் தெரிஞ்ச ஒரு ஆளு, டெக்னிக்கலா எல்லாமே தெரியும், அவருக்குமே எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளு. அந்த சைட்ல வந்துட்டு அவர் வந்து எப்படின்னா, அவருமே ரொம்ப ஸ்லோவான ஆளு. வெற்றிமாறனுமே வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து எடுத்துன்னு கொத்துன்னு பண்ண மாட்டாரு. அவர் ரொம்ப 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 ஸ்லோவா பண்ற ஆளு. இவருமே ஸ்லோவான ஆளு. 2 பேருமே அப்படி சேரும்போது யாருன்னா ஒருத்தர் புஷ் கொடுக்கணும்ல. இவங்க 2 பேரும் புஷ் கொடுத்துக்க மாட்டாங்க. அப்படியே இருந்துட்டாங்கன்னா இது வந்து எப்படி கிக் ஆஃப் ஆகும், இது வந்து எப்படி வந்துட்டு இதுவாகி எப்படி முடியும்? இதுதான் அங்க பிரச்சனையே. இன்னொன்னு, அவர் கம்பேக் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப மாநாடு, அதுக்கடுத்து ஈஸ்வரன், வெந்து தனிது காடு, அந்த ஒரு ஃப்ளோ ஆஃப் ஸ்பீடு இருந்துச்சுங்களே. அப்படியே அடுத்த ஒரு சின்ன படம் ஒரு கமிட் பண்ணி ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல ஒரு ரீமேக் பண்ணி தன்னோட இருப்பை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சுட்டு அப்புறம் அந்த டெவலக்ஷன்ல ஒரு படம் கமிட் ஆனாப்புல தேசியம் பிரேசியம் கூட. அந்த படத்தை அதுக்கப்புறம் கமிட் ஆகிருக்கணும். இப்ப அந்த படத்துக்கு கமிட் ஆன கால் ஷீட்டை வேஸ்ட் ஆக்கிட கூடாது. அது ராஜ்கமல் கூட தான். அந்த படம் மட்டும் இல்ல, ராம்குமார் ப்ராஜெக்ட் கமிட் ஆச்சு, போஸ்டர் வந்துச்சு, போஸ்டர் பார்த்து சில விட்டோம். அதுக்கப்புறமா அஸ்வித் மாரிமுத்து ப்ராஜெக்ட் கமிட் ஆச்சு, அந்த போஸ்டர் பார்த்து சில்லறைய செதற விட்டோம். அதே மாதிரி எப்படி சொல்றது, ஒரு இதுவா வந்து பார்த்துட்டு சிம்பு வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்றாரு, அந்த தேசிங் பெரியசாமி ப்ராஜெக்ட் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்றாருன்னு சொன்னாங்க, சில்லறைய செதற விட்டோம். அப்படி இப்போ வெற்றிமாறன் ப்ராஜெக்ட்னாங்க, அதுக்கும் சில்லறைய செதற விட்டோம். ப்ரோமோ அந்த ஆஃப்லைன் போட்டோ எல்லாம் வந்தது, அதுக்குமே ஒரு வாட்டியுமே நம்ம வந்துட்டு அப்படியே சிலிர்த்து போய் ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு அப்டேட் மட்டும்தான் வரும்.
படம் வராது அப்படின்ற ஒரு ரேஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு தேசிய பெரியசாமி படத்தை எந்த டைரக்டருக்குமேவா சிங்க் இல்ல ப்ரோ, அது சிங்க் ஆகாது. 34 வருஷமா இப்ப அவருக்கு 40 நினைக்கிறேன். பிறந்தப்ப இருந்து சினிமாக்குள்ள இருக்கவனுக்கு தான்ற ஒரு எண்ணம் எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். ஒரே தொழில அவரு நான் கிட்டத்தட்ட 40 வருஷம் அதுக்குள்ளே இருக்கான். அவன் நடிக்க வந்து அப்படி இல்ல அவருக்கு அப்படி இருக்கிறத விட கமலஹாசன் ஒருத்தர் அவருமே சின்ன வயசுல இருந்து இருக்காரு ஃபீல்டுல. இல்ல ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. கேரக்டர் நம்ம சிம்புவையும் பாக்குறோம், கமலையும் பாக்குறோம். இல்ல ப்ரோ, சிம்புக்குமே எல்லாம் டேலண்ட் இருக்கு, கமலுக்குமே எல்லாம் டேலண்ட் இருக்கு. ஆனா இங்க ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொல்ற பாயிண்ட் வந்துட்டு அப்படி ஓப்பனா வெளிப்படையா பேசிட முடியாது. ஆனா அந்த பாயிண்ட்ல ஒரு உண்மை இருக்கு, அதை நான் வந்து ஒத்துக்கிறேன். பட் ஆனா இந்த ஸ்பேஸ்ல ஓப்பனா பேச வேணாமே, மனசு வலிக்குது. அதான் உண்மை. ஒரு துறையில ரொம்ப சீனியரா இருக்கவர் வந்து இப்ப அஸ்வத் மாதிரி ஒரு ஆள் கூட கமிட் ஆகுறப்ப வந்து சின்ன சின்ன இது டேலி பண்ணி படத்தை பண்ணிடலாம். ஆனா அப்படி பண்ணி இப்ப ஃபிட்டா இருக்காரு. இந்த ஆதிக்கு கூட ஒரு படம் ஆச்சு, அன்பானவன் ஆசை, அந்த மாதிரியும் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பிளாக் பஸ்டர் மெட்டீரியலும் வர வாய்ப்பு இருக்கு. அதை பேலன்ஸ் பண்ணி சிம்பு அதை ஓவர் கம் பண்ணி வந்துட்டாப்புனா நல்லா இருந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பெரிய கமிட்மெண்ட் 50வது படத்தை ராஜகமல் கூட வச்சு கமிட் ஆனதுதான் பெரிய பிரச்சனை. அதனால இப்ப தக்லைஃப்னு ஒரு படம் வந்து அதுல வீணா போச்சு. அந்த ஹேர் ஸ்டைல வச்சு கூஸ்பம் பண்ணதுல என்னை பொறுத்த வரைக்கும் ராஜ்கமல் கூட கமிட் ஆனப்ப அந்த வரலாற்று படம்ன்றப்பையும் நீங்க சில்லறை செதற விட்டுருப்பீங்க. நான் ரெடியா எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன். இது எப்படி பேக்கப் ஆகாது. அடுத்து சிம்புவோட ஓன் ப்ரொடக்ஷன்றப்ப அதை தூக்கி போய் பேங்க் லாக்கர்லயே வச்சுட்டேன். இது இப்போதைக்கு தேவையே படாது அப்படின்ற மாதிரி. சிம்புவோட குணாதிசயங்களை பத்தி ரொம்ப தெரிஞ்சால் அது என்னமோ டைலாக் சொல்லுவேன், நாதஸ் திருந்திட்டானா அவனே அவன் வயல சொன்னானா ஆமான்ற மாதிரி தான் அந்த சிம்பு கதை. அது அவரு மாறுறது மாறாது, எப்ப மாறுவேன் எப்படி மாறுவேன் யாருக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. சிம்பு அதான் எல்லா டேலண்ட் இருந்தாலும் இந்த சொல்லுவாங்க பஞ்சுவாலிட்டி பிளஸ் சுய ஒழுக்கம், அது மீறும் பட்சத்துல இந்த மாதிரி ஆயிரும். இப்ப தனுஷ் கிட்ட நிறைய மைனஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆரம்பத்துல இருந்து. அது ஒவ்வொன்னா மெருகுட்டி இப்ப வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாப்ல இல்ல, ஒரு மோல்ட் ஆகி ஒரு மாதிரி ஆயிட்டாப்ல இல்ல. இவருக்கு வந்து தலைவருக்கு வந்து எப்படின்னா எல்லாமே இருக்குன்ற அந்த ஒரு மென்டாலிட்டி மைண்டுக்குள்ள ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல நின்னுக்கிறது. அதை உடைக்க மாட்டாப்ல. அட்மன் ஆகி என்னென்னமோ பண்ணி பார்த்தாலும் அந்த இதை அவரால் உடைச்சு வெளியே வர முடியலன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு நான் எதிர்ப்பே தெரிவிக்க முடியாது. எக்ஸாக்ட்லி ப்ரோ, அதேதான் பிரச்சனை. ஏன்னா இங்க வந்து ஒருத்தர் மேல மட்டும் பிளேம் போட்டு டேரக்டர் தான் சரியா பண்ணல, லேட் பண்ற, ப்ரொடியூசர் டிலே பண்றேன்னு பிளேம் போட்டு நம்ம விட்டுற முடியாது. ஒருத்தர் முடிவு எடுத்தாருன்னா அப்படியே வேலைக்கு ஆகலையா, டேக் ஆஃப் ஆகலையா, அடுத்த உடனே வந்துட்டு அடுத்த ப்ராஜெக்ட் கமிட் ஆகிறதுக்கு தான் வந்து சாமர்த்தியமான ஒரு வேலை. அது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நிறைய ஹீரோ வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் போவோம், பாதியிலே நின்றுச்சு அடுத்தது உடனே கமிட் பண்ணி ஒரு படம் கொடுக்க தான் பார்ப்பாங்களே தவிர அப்படியே ஐடியல் ஆயிட மாட்டாங்க. ஆமா, வெற்றியோ தோல்வியோ, அஜித்தோட பேட் ஜோன்ல இருந்தப்ப வெற்றியோ தோல்வியோ முன்னாடி கமிட் ஆன ஒரு படம் ஜனாவா வந்துச்சு. அதுக்கடுத்து கொடுத்த கமிட்மெண்ட்ல இன்னொரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஜின்னு ஒரு படம் எடுக்கிறப்பவும் என்னென்னமோ ஆச்சு. இது ஆகாதுன்னு டைரக்டரே போய் ப்ரொடியூசர்கிட்ட சொன்ன அப்புறம் கூட இல்ல இதை எடுப்போம் அப்படின்னு சொல்லி. அது விஷயம் என்னன்னா கமிட் ஆனதை முடிச்சிடணும் டக்குன்னு. இதுக்கு பேக்கப் ஆகாதா டிராப் பண்ணிரு. அப்படி அஜித் நிறைய படங்களை பண்ணிருப்பாப்ல, ரஜினியுமே அதை பண்ணிருக்காப்ல. நிறைய ஆர்டிஸ்ட் வந்துட்டு முதல்ல வந்துட்டு ஒருத்தர் கிட்ட போவாங்க, ஒருத்தர் பண்ண அதாவது டிராப் ஆயிட்டு பண்ணதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா என்னன்னா அடுத்தது வந்து முடிவு எடுக்கணும், டக்குன்னு முடிவு எடுத்துட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் முடிவு எடுத்துட்டு பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஒரு ஆக்டருக்கு நடந்துச்சு. பட் ஆனா வந்து அவருமே பிரைம்ல இருந்தாரு. அவருக்கு அப்புறம் வந்துட்டு அவருமே வந்து எல்லா டேலண்ட் இருந்த ஒரு ஆக்டர். அஜித்லாம் இருக்கும்போது வந்துட்டு அஜித் விஜய்லாம் இருக்கும்போது அவங்களோட பெரிய லெவல்ல இருந்த ஒரு டாப் ஸ்டார்னு வச்சுக்கலாமே. அவருமே வந்து நிறைய வாய்ப்புகள் தவற விட்டார். மேபி அவர் பர்சனல் லைஃப்னால வந்து அவர் நிறைய விஷயங்கள் வந்துட்டு விட்டாரு. பர்சனல் லைஃப் பிளஸ் வந்துட்டு அவரோட வீட்டுல அவரு கொடுத்த கைடன்ஸ் எல்லாமே வச்சு அவர் நிறைய முடிவு எடுத்து அவருமே வந்து இப்ப இன்னைக்கு வந்துட்டு ஒரு எதுவுமே பண்ணாம இருந்து அவர் பொட்டன்ஷியலை வேஸ்ட் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி ஒரு ஆயிடக்கூடாதுன்றதுதான் ஒரு பயம். டாப் ஸ்டாரா ப்ரோ? டாப் ஸ்டாரா இருந்தாரு. 8 கால் மூச்சுக்கு எத்தனை கால்ட்டாரு. அதான் சொல்லிட்டேனே, அது டாப் ஸ்டார் தான் சொன்னேனே. ஏன்னா அவருமே வந்து எல்லா டேலண்டும் வச்சிருக்காரு. அவருமே வந்துட்டு சின்ன வயசுல ஒரு அளவுக்கு எப்படி சொல்ல, சின்ன வயசுனா
அவங்க அப்பாவும் பீக்ல இந்த டைம்ல வந்து அவருமே உள்ள வந்து அவருக்குமே நிறைய விஷயங்கள் தெரியும். ஸ்டண்ட் எல்லாம் பயங்கரமா பண்ணுவாரு, டான்ஸ் நல்லா ஆடுவாரு, தொடர்ந்து இட்டு கொடுத்தாரு. அவரோட படங்கள் வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ஐஸ்வர்யா ராய் கூட தான் நடிப்பேன், இல்லைன்னா நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லி வெளியே வந்து அந்த படத்துல கமிட் ஆகி தபுக்கு ஜோடியா பண்ணது வந்துட்டு அஜித் குமார். இன்னைக்கு அஜித் இருக்கிற ரேஞ்ச் எப்படி இருக்கு, அவருக்கு ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அது ஏன்னா அது வந்து ஒரு கணத்துக்கு மேல வந்து ஏன் நான் பண்ணா பெரிய ரோல் தான், நான் பண்ணா அவங்களுக்கு ஈக்குவல் தான், அவங்க தான் எனக்கு ஜோடியா நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு இது வந்து வந்துடுச்சுனாலே அது எந்த ரோலா இருந்தாலும் பண்ணணும்ன்ற ஒரு ஆக்டர் அந்த ஒரு இது வரணும். சினிமான்றது எப்படி யார வேணா எப்படி வேணா மாத்தி விட்டுரும். ஆமா, அது எஸ்டிஆருக்கும் அவருக்குள்ள ஒரு ஒற்றுமை தான். ரெண்டு பேருக்குமே எல்லா டேலண்ட் இருந்தாலும் ஒரு கட்டத்துல பெண்ணால அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டாங்க. அவ்வளவுதான். அதை என்ன சொல்ல, அவங்க பேட் லக்கு. ஆனா எஸ்டிஆருக்கு இன்னும் அந்த வாய்ஸ் இருக்கு, அந்த ஒரு அந்த அந்த ஒரு பேர் இருக்கு. சிலம்பரசன் சொன்னா வந்து அந்த ஒரு பிளேஸ் இன்னமும் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கணும். அது ஆர்கானிக் ஃபேன்ஸ் இருக்காங்க. அதான் இன்னும் அது எவ்வளவு நாள் தான் இருக்கும், அது இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதே மாதிரி ரிப்பீட் ஆயிட்டே இருந்ததுன்னா அதுவுமே ஃபேட் ஆயிடுமோன்ற ஒரு ஒரு இதுவுமே இருக்குல்ல. ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்கமிங் நிறைய டேலண்டடான ஹீரோஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க, எல்லாரும் ஹிட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி எல்லாமே வர வர ஒரு கட்டத்துக்கு மேல வந்து எல்லாருமே இதுவாயிடுவாங்க, ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க. ஆமா, இப்ப எஸ்டிஆர் இப்படியே டிலே பண்ணி ஒரு வரதுக்கு அடுத்த ஒரு படம் ஒரு இன்னொரு எப்படி மினிமம் ஒரு 2 வருஷம் ஆயிரும். வெற்றிமாறன் கமிட்டான படம் மூவ் ஆன் ஆகும் பட்சத்துல அது வர்றதுக்கு 2 வருஷம் ஆயிடும். 1.5 வருஷம் குறைஞ்சது வச்சுக்கோங்க. 2 வருஷம் ஆகாது ப்ரோ, நீங்க வேற ஏன் சொல்றீங்க? அது வராது. இல்ல அதை வரவே வராதுன்னு சொல்றதுக்கு தான் ஒரு பலிக்கா சொல்றேன். ஏதோ ஒரு பாசிட்டிவா ஆரம்பிக்கிறாங்களே அப்படினால அது வரும் பட்சத்துல நான் சொல்றது வரும் பட்சத்துல 2 வருஷம் ஆயிரும். அந்த கேப்ல வந்து எஸ்கே இந்த மாதிரி இப்போ எஸ்கே எல்லாம் பெரிய ஹீரோ ஆயிடுவாப்புல. அடுத்த ஒரு படம் ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமான ஒரு ஓப்பனிங் இருக்கு. அப்ப அவர் கூட ஒரு நல்ல ரிலீஸ் டேட் கூட மோத முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். எஸ்டிஆருக்கு ஒரு நல்ல படம் வந்தாலும் கூட அன்னைக்கு மார்க்கெட் பேஸ்ல வந்து ஒரு சண்டை ஒரு சூழ்நிலை அது இதுன்னு நிறைய இருக்கு. அதனால இவங்க இருப்ப தக்க வச்சுட்டு அப்புறமே அவர் வந்து நிறைய வந்து இது பண்ணிருக்கணும். ஏன்னா ஒரு அந்த ஃப்ளோ லைம் லைட் கிடைச்சு பயங்கரமான ஒரு 100 crore கிளப் வந்து வந்தவனே அடுத்தது வந்துட்டு அவர் வந்து பயங்கரமான ஒரு லைனப் வச்சுக்கிட்டு ஒரு இன்னைக்கு வந்து ஒரு எல்லாம் ஒரு இந்த டைம்குள்ள வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 படம் கொடுத்துருக்கணும், இல்ல ஒரு மினிமம் 2-3 படமாச்சு கொடுத்துருக்கணும். அதான் சிம்பிளா சொன்னேன், ஏதோ ஒண்ணு ரீமேக் பண்ணிருக்கலாம் ஷார்ட் டைமிங்ல. சுகுமார்ண்ணா ப்ரோ மாநாடி ஷூட்டிங்ல எத்தனை நாள் ப்ரோ போனுச்சு? 2 மாசம் 3 மாசம் அந்த மாதிரி ஆச்சா இல்ல கூட ஆச்சு? இயர்லி. ஓகே ஓகே. ஏதாவது ஒரு சின்ன படம் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம். இல்ல குயிக்கே பண்றது அவருக்கு பெஸ்ட் ஆப்ஷன். பண்ணணுமே, யார் பண்ணுவா? சரி உங்கள்கிட்ட அவர்கிட்ட சொல்லி பர்சனலா பேசி சீக்கிரம் ஏதாவது. இல்ல இது மாதிரி அப்டேட் விடாம இருந்தா கூட மறந்துருப்பாங்க. ஒரு அப்டேட் வராதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வரும்போது ரொம்ப காட்டாது. எஸ்டிஆரோட பேச்ச எஸ்டிஆரே கேட்க மாட்டாராம், அது தெரியுமா? என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். உண்மைதான் அந்த டைலாக், அது உண்மையாவே. ஏன்னா அது விமர்சனத்துக்கு சொல்லல, அவர் வந்துட்டு யார் போய் சொல்லி நீங்க வந்து இப்படி இருங்க அப்படின்னு சொல்லி பண்ற ஒரு டைப்பே கிடையாது. அவர் டிசிஷன் அவர் தான் எடுப்பாரு. அது வந்துட்டு மத்தவங்க சொல்லி அவர் என்னைக்குமே எடுக்கிறது டைப் கிடையாது. அதனால அவரா முடிவு எடுத்து அவரா படம் நடிச்சாதான் உண்டு. எடுத்தாதான் பரவாயில்லையே. அதுதான்ப்பா, அது அவர் முடிவு எடுத்து பண்ற படம். அது அவர் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து மத்தவங்க சொல்லியோ இல்ல சோசியல் மீடியால போட்டோ என்ன பண்ணியுமே வந்து அது வந்து நடக்காது. அவரோட டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா இப்ப சில பேர்லாம் வந்துட்டு விமர்சனங்கள் அதிகமா வருது, நம்ம என்ன ஒரு படம் குயிக்கா ஒரு படம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அவரெல்லாம் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். விமர்சனங்கள்லாம் எவ்வளவு வந்தாலுமே அதெல்லாம் பார்க்க மாட்டார், பெருசா எடுத்துக்க மாட்டார். உண்மைதான் ப்ரோ. இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்களே, இந்த ஓப்பனிங் கிரேஸ் இருந்துக்கே இருக்குன்றது, அது வந்து அந்த ஆரம்பத்துல நான் பார்த்ததுல ஒரு கட்டத்துல வந்து தலைப்பேனா ஒரு ஃபேன் பேஸ், அவர் தலைப்பேனா காமிச்சுக்கிட்டதுல ஒரு ஃபேன் பேஸ் உருவாச்சு. இப்ப நானும் ஆரம்பத்துல சிம்பு படிச்ச பாட்டெல்லாம் பாட்டு ஜஸ்ட் வாங்கி கேட்டிருக்கேன். அந்த மாதிரி டைகார்ட் ஃபேனா இருந்தவன் தான். அப்புறம் அதே மாதிரி அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் தனியா ஒண்ணு இருந்துச்சு. இப்ப தனுஷ் கேரக்டர்ஸ் அதாவது அப்படி சொல்றது இல்ல, தனுஷ் பேரலா வந்தனால தனுஷுக்கு மாற்ற ஒரு ஃபேன் பேஸ். அப்ப சிம்புக்கு ஒரு பேரலால ஒரு பயங்கரமான ஓப்பனிங் கிடைக்கும். அந்த இது வந்து ரிப்பீட்டா வருமானது வந்து ரொம்ப கேப்பிட்டா கிடைக்குமான்ற டவுட்.
பிரசாந்த் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஆயுதமா சாகசமா ஏதோ ஒரு படம் பண்ணாப்புல, எவனுமே கண்டுக்கறல. அந்த மாதிரி கூட ஆக வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆயுதம் அப்புறம் இப்ப கூட ரீஎன்ட்ரிக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சு. அந்தாடுனா அந்தகன் அந்த படத்துக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் உடம்ப ஸ்லிம் பண்ணி அவருமே ஒரு சின்ன ஷார்ட்டா ஒரு படம் பண்ணி அழகா கம்பேக்ல வந்திருக்கலாம். பிரசாந்துக்குமே ஒரு ரீஎன்ட்ரிக்கு வசமான வாய்ப்பு கிடைச்சு. இல்ல அவருக்குமே ரீஎன்ட்ரிக்கு சான்ஸ் கிடைச்சதுங்க. அந்த படம் இட்டு கோட்ல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபுல் அவர் கோட்லயுமே நேம் தெரிஞ்ச ஒரு இதுவா வந்தாரு. அதுக்கப்புறமா வந்து கண்டிப்பா வந்து பண்ணிருக்கலாம். ஹரி கூட ப்ராஜெக்ட் பண்றதா வந்துட்டு ஒரு இது போச்சு, டாக்ஸ் போச்சு, எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா இப்ப என்ன இதுல நிலைமையில இருக்குன்னு தெரியல. அது பிரசாந்துமே இப்பயுமே ரொம்ப பல்கி ஆயிட்டாப்ல. தூத்துக்குடியில அதான் ப்ரோ போன வருஷம் ஜூன் மாசத்துல சொன்னாங்க ப்ரோ. அவரே சொன்னாரு தூத்துக்குடியில ஷூட் போக போறோம்னு. நேர்ல நாங்க மீட் பண்ணும்போது இல்ல இப்ப போன வாரம் வந்து ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. அங்க உள்ள லோக்கல் நடிகர்கள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. லோக்கல்ல யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இல்ல நடிகர்கள் இல்லாம பெரிய ஜாம்பவான்கள், அதாவது ஆஜான் பாகோ யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் ரெடி ஆயிருந்தாங்க. ஆனா போன வாரம் ஷூட்டிங் ஆரம்பிக்கல. இப்படி இழுத்துக்கிட்டே இருக்காங்க, வாரம் இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் பரணி, நீங்க வந்து முன்னாடி கூப்பிட்டீங்கல்ல, அப்பயே வந்துட்டேன், மைக் ஆன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் சுகுமார் ப்ரோ வந்து பேசிட்டு அப்பயே கேட்டு விட்டுட்டேன். அப்பயிலேருந்தே இருக்கேன், மைக் ஆன் பண்ண முடியாம இருந்துச்சு ஒரு 2 செகண்ட். அதுக்கப்புறம் சுகுமார் ப்ரோ வரும், அப்படி பேச அப்படியே விட்டுட்டேன். கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ, இப்போ இந்த இவர் அருள்மொழியோட ராம்போன்னு ஒரு படம் வந்து டைரக்ட் இஷ்யூ ஓடிடில வருது. இந்த முத்தையான்னு போட்டிருக்காங்களே, எந்த முத்தையா? அவரா? கொம்பன் இருப்பாரு, அவரு தானா? அக்டோபர் 10 சன் நெக்ஸ்ட்ல வருது. திரை தீப்பிடிக்கும் மொமெண்ட். ஆரியன் நெக்ஸ்ட் வீக்கா ப்ரோ? 17th 31. ஓகே ஓகே. 31 2 படம் வருது. ப்ரோ அது டைரக்டா தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணல தெரியல. அவர் சன் நெக்ஸ்டுக்காக வந்து ஏற்கனவே வந்து இந்த விக்ரம் பிரபு வச்சு ஒரு படம் எடுத்தார் முத்தையா. அதான் டேரக்டா சன் டிவில போட்டாங்க, புலிக்குட்டி பாண்டி. அப்புறம் ராஜேஷ் இயக்கத்துல ஒரு படம் சன் நெக்ஸ்டுக்காக ஒன்று விட்டாங்க, அதாவது வணக்கம்டா மாப்பிள்ளையா ஏதோ ஒரு படம் பேரு. அந்த படம் வந்து அதே மாதிரி டேரக்டா சன் நெக்ஸ்டுக்காக எடுத்தாங்க. அதே மாதிரி சன் நெக்ஸ்டுக்காகவே எடுத்துருக்காங்க போகுது. விஷ்ணு விஷாலு, இன்னொருத்தவரை சொன்னீங்களே விக்ரம் பிரபு, பிரசாந்த் லிஸ்ட்ல இவங்களும் இருக்காங்க. தங்களுக்கான பாதை எதுன்னே தெரியாதவங்க, எல்லா வாய்ப்பும் இருந்தும் தங்களுக்கான பாதை எதுன்னு கண்டுபிடிக்க தெரியாம சரிகட்டு போனவங்க. விக்ரம் பிரபுக்கு மாஸ் ஓபனிங் கிடைச்சதுக்கு அப்புறம் அவரால் சரியான ஸ்கிரிப்டே செலக்ட் பண்ண முடியல. கமர்ஷியல் ஆக்டர் ஆகுறதுக்காக வெள்ளக்காரதுரை அப்படி இப்படின்னு பண்ணி அவரு வீணா பண்ணாரு. விஷ்ணு விஷாலுக்கு ஒரு விஜய் சேதுபதி மாதிரி ஒரு கேட்டகரியில வச்சிருந்தாங்க, மாற்று சினிமாவை செலக்ட் பண்ணி நடிக்கிற ஒரு ஹீரோ. அந்த மாதிரி நினைச்சுட்டு இருந்த டயத்துல அவனும் கதாநாயகன், அன்னைக்கு காலையில 6 மணி இந்த வேலை நான் வந்து வெள்ளக்காரன், அந்த மாதிரி கமர்ஷியலா போக ஆரம்பிச்சாப்புல. விஷ்ணு விஷாலோட பேட்டி போன பார்த்தேன், என்னை யாருமே ஸ்டாரா பாக்குறது. ஆனா அவரு வந்த உடனே ஒரு மாற்று சினிமா, விமலை எப்படி களவாணி, அதுக்கடுத்து வாகை சுடவா, அந்த டைமிங்ல எப்படி ஒரு ரிசப்ஷன் இருந்துச்சோ அந்த ரிசப்ஷனுக்கு குறைவில்லாத ஒரு ரிசப்ஷனு விஷ்ணு விஷாலுக்கு இருந்துச்சு. விஷ்ணு விஷால், விக்ரம் பிரபு இவங்கெல்லாம் தானே மண்ணவாரி போட்டுக்கிட்டவங்க. இவர் பிரசாந்த் பத்தி பேசிக்கே இருந்தோம், ஒன்னு சொல்லணும் மறந்துட்டேன். பிரசாந்த் வந்து எப்படின்னா தன்னோட கலர்னால எலைட்டான படமாவே நடிக்கணும்னு விருப்பப்பட்டாப்புல. நடிச்ச ஐஸ்வர்யா ராய் கூட தான் இந்த மாதிரியா ஆசைப்பட்டாரு. அதே ஸ்கின் லுக்ல இருந்த அஜித் விதமான படமும் பண்ணாப்புல. அந்த இதுலதான் பிரசாந்த் தோத்ததான் நான் நினைக்கிறேன். ஆனா விஷ்ணு விஷால் இப்ப படம் பண்ணிட்டு இருக்காரு. அது அதான் ப்ரோ இப்ப பண்றாரு. வந்து எத்தனை தடவை பார்த்தாலும் எனக்கு சலிப்பு தட்டாது ப்ரோ. ஆனா ஆக்சுவலா இன்டர்வலுக்கு எந்திரிச்சு ஒடியாந்த படம் ப்ரோ எனக்கு. ஆனா கிளைமேக்ஸ் தான் அந்த காமெடி இருந்துச்சு. தியேட்டர்ல அது பூம் ஆகல, போகல. ஆனா டிவில பார்த்ததுக்கு அப்புறம் எத்தனை தடவை பார்த்தாலும் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன். ஓகே ஓகே ஓகே. நான் தியேட்டர் விட்டு வந்த சில படங்கள் அது ஒண்ணு இன்டர்வல்லே வந்துட்டோம். ஆனா இப்போ படம் பிளாக் பஸ்டர்ன்றாங்க, என்னடான்னு பாக்குறப்பதான் கிளைமேக்ஸ்ல ரோபோ சாங்கரோட காமெடி அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆயிருந்திருக்கு. ஏன்னா அது கிளைமேக்ஸ்ல ஒரு 5 நிமிஷம் வர்றதுக்காக நான் இந்த படத்தெல்லாம் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு படம். கதாநாயகன் ஒரு படம் போய் அதுவும் முறுத்து அடி வாங்கி வந்தோம். கதாநாயகெல்லாம் நல்லா இருக்காது அதெல்லாம். நீ சொல்லிதான் தெரியும் எனக்கு அது படம் இருங்க. நல்லா ரெட் ஃப்ளவரே போயிட்டு ஃபுல்லா பார்த்துட்டு வந்தேன். எந்த படமே போகும்போது ஃபுல்லா பார்த்துட்டு தான் வெளியே வரணும்.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டுலாம் வரக்கூடாது. இல்ல ப்ரோ, எனக்கு அப்படி பழக்கம் இல்ல. எந்த மொக்க படத்தையும் ஃபுல்லா பாத்துருவேன். ப்ரோ அப்படிதான் ப்ரோ மறுமறு அப்படியா? மொக்க படத்தை எப்பயும் ஃபுல்லா பாத்துருவேன். ஆனா என்னால பார்க்கவே முடியலன்ற பட்சத்துல உயிருக்கு உத்தரவாதமே இல்லடா அப்படின்ற மாதிரி முடியாத படம் இது. இந்த திண்டுக்கல் சாரதி இந்த மாதிரி 2 படத்துக்கு தான் நான் பாதியில இருந்துச்சு வந்திருக்கேன். மர்மர் நான் இன்ன வரைக்கும் கதாநாயகனே எனக்கு ஒரு தோட்டாச்சு. நல்லா காமெடியா தான் இருக்கும். ஹீரோக்கு சரக்கு அடிச்சா ஹீரோ கான்செப்ட் மிகப்பெரிய ஸ்கேம் ப்ரோ மர்மர்லாம். எப்போ ஆக்சுவலா விஷ்ணு விஷாலோட கட்டா குஸ்தி 2 ஷூட்டிங் ஏதோ இது கோயம்புத்தூர்ல போயிட்டு இருக்குன்ற மாதிரி இன்னைக்கு இதை பார்த்தேன். வீடியோ ஏதோ பார்த்தேன், ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ. அதுவும் வந்து ஓரளவு நல்லா வரும்னு தோணுது. அந்த படம் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம், சொதப்பாம எடுக்கட்டும். என் சீக்குவல்னால இப்போ கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பட் ஆக்சுவலா அது தேவையே இல்லாத சீக்குவல் தான். சீக்குவலுக்கான படமே கிடையாது. அது அந்த மெட்டீரியலும் கிடையாது. ஏன் கட்டா குஸ்தி பார்க்காதவங்களே இந்த ஸ்பேஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு படம். அதுக்கு எதுக்கு ஜஸ்டிபிகேஷன் அந்த ப்ரோமாலேயே சொல்லிட்டாங்க. பார்ப்போம், அது கிளிக் ஆனிச்சுன்னா தான். இல்ல ஆக்சுவலா ப்ரொடியூசரே சொல்லியிருந்தாரு. என்ன ஸ்டோரிஸ் இதையும் தாண்டி அவங்க என்ன அதேதான். அது அவரே சொல்லிட்டாரு. அதெல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு, திருப்பி அதுல இருந்து என்ன எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. மறுபடியும் டீம் யுனைட் ஆகுறாங்கன்னா சம்திங் ஏதாவது இருக்கும். ஒரு சின்ன அந்த ராட்சசன் டைரக்டரோட விஷ்ணு விஷால் ஒரு படம் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது என்னாச்சு அது தெரியல. பட் ஆனா படம் பேரு 2 வானம். ஒரு லவ் படம் ஏதோ பண்ணாரு, அதுதானே? அதுதாங்க 2 வானம், லவ் ஃபேண்டசி. ராட்சசன் டைரக்டர் தான். ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. அந்த படமும் நம்பிக்கை இருக்கு ஆக்சுவலா. அடுத்தது விஷ்ணு விஷாலோட தம்பி இயக்கத்துல தம்பி நடிப்புல அதே ராட்சசன் டைரக்டர்கிட்ட படம் பண்ண போறாங்க. விஷ்ணு விஷாலே தயாரிக்க போறாரு. சூப்பர். சக்தி திருமகன் ஓடிடி எப்போ ப்ரோ? ஏங்க படம் அடுத்த வாரம். படம் ரிலீஸ் ஆகி எவ்வளவு நாளுங்க ஆச்சு? ஓடிடிங்க. அதுதான் கேக்குறேன், தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? 2 வீக்ஸ் தானே ஆகுது. 2 வீக்ஸ் இந்த சின்ன படம் வந்துருமே. 3 வாரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். 18ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு நினைக்கிறேன். அதான் அடுத்த வாரம் வந்துடும். ஒரு நிமிஷம், 18ஆம் தேதி தானே நான் ரிலீஸ். 2 வாரம் தானே. கிஸ் கூட வந்துச்சு அதானே. இன்னும் 2 வாரம் இருக்குண்ணா. கிட்டோட பவரை பத்தி உங்க யாருக்கும் தெரியாம இருக்கு. கிட்டோட பவர் வந்து அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு தீபாவளி ஸ்பெஷலா வரும், பாப்போம். பரணி, இந்த சண்டேவோட F1 ரிலீஸ் ஆகி 100 நாள் ஆகுது. டிஎன்சி அவங்க போஸ்டர் போட்டிருந்தாங்க, பார்த்தேன். அவங்க தியேட்டர்ல ஓடுது, 100 ரூபா டிக்கெட், 100வது நாள். இங்கேயும் பிவிஆர்ல 2 ஷோ ஓடுது, 2 ஸ்கிரீன்ல ஓடுது. உண்மையிலே செம்ம படங்க, வர்த்து. நான் சும்மா போய் உட்கார்ந்தேன் ப்ரோ. நான் போன வாரம் தான் ரிப்பீட் ஒரு தடவை போயிட்டு வந்தேன், தியேட்டர்ல தான் பார்த்தேன். சுகுமார் ப்ரோ இல்லையா? நாளைக்கு வந்து பிக் பாஸ் நைட்டு ஷூட்டு, நாளான்னைக்கு ஷோ. ஆனா அதை பத்தி ஒரு இதுவுமே டாக்ஸும் போல இது டிஎல் இது வரைக்கும். கண்டஸ்டன்ஸ் எல்லாம் போட்டு வைப்பாங்க டிஎல்ல. இல்ல அதான் ஒரே ஒரு கண்டஸ்டன்ட் சொன்னாங்க. எனக்கு அது ஷுவரா இல்ல, பட் பாப்போம். யாரு ப்ரோ? இல்ல நான் அது சொல்லல. அது ஒரு மாதிரி கான்ட்ரோவர்சியா போயிருமோன்னு பயமா இருக்கு. கன்ஃபார்ம் ஆகட்டும். இதுல என்ன ப்ரோ கான்ட்ரோவர்சி சொல்லுங்க. அந்த கண்டஸ்டன்ட் கான்ட்ரோவர்சியான கண்டஸ்டன்ட்ங்க, அதனால சொன்னேங்க. அவங்களுக்கு அதானே வேணும். பிரகாஷ், நான் நீங்க பேசுறது கேட்கல. யாரு சொல்லுங்கன்னு கேட்டேன். பிக் பாஸ். அதுதான் யாரும் கேட்டாங்க. போட்டியாளர் யாரு? அதுதான் அது கான்ட்ரோவர்சியான கண்டஸ்டன்ட் கன்ஃபார்ம் ஆ. நீங்க சொல்லலன்ட்டீங்க, மாவீரன் சொல்றேன். அது யாருன்னு கேட்டேன். மாவீரன் சொல்லட்டும். நான் கேட்டேன் வாட்டர் மெலன். வாட்டர் மெலன் எப்படிங்க கான்ட்ரோவர்சி? ஓகே, அவர் இல்ல. ஆனா அவர் இல்ல. பிரியா ஆனந்த் ஒரு போட்டியாளர். இவரு யார சொல்றாங்க? பிரியா ஆனந்த் இருக்காங்களா என்ன? நீங்க யார சொல்றீங்க? நான் சொல்லுவேன். கான்ட்ரோவர்சி
என்னன்னா ஆனா யாருன்னா சொல்லுங்க, நம்ம கான்ட்ரோவர்சி நமக்கு என்ன இருக்கு அதனால. இன்ஸ்டால சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கிற தமிழ்வாணியா? இல்ல அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டி. தமிழ்வாணி கிடையாது. நீங்க பேசுறது கேட்கல பிரகாஷ் ப்ரோ. நீங்க பேசுறது கிளியராவே இல்லண்ணா. கேக்கலையா? உட்காந்தீங்க கரெக்டா? அந்த சீரியல் ஆக்ட்ரஸா? அவங்க இன்ஸ்டாகிராம்ல இது வச்சிருக்காங்க அவங்க தானே? இல்ல சீரியல் ஆக்ட்ரஸ் கிடையாது. சரி அப்ப விடுங்க, பேரை சொல்லலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை, விடுங்க. அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் கிளியரா சொல்லிடுவேன். பட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நாங்களே பார்த்தோம். எக்ஸ்க்ளூசிவா தான் நீங்க கேட்குறோம். அதுதான் ப்ரோ தெரியல. பட் ஆனா வந்து மோஸ்ட் லைக்லி நாளைக்கு வந்துட்டு ஷோ ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்துட்டு இந்த டான்ஸ்லாம் ஃபர்ஸ்டே வந்து மார்னிங்கே ஷூட் பண்ணிடுவாங்க. அதனால சில கண்டஸ்டன்ஸ்லாம் எப்படின்னாலும் வந்து ரிவீல் ஆயிரும். அதுக்கப்புறம் நைட் ஷூட்ல வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபுல்லா ரிவீல் ஆயிரும். 15 சரி, கலர்ஸ் தமிழ்ல என்ன இது ஃபுல்லா போடுறாங்களா? ஆமா, கலர்ஸ் தமிழ்ல தானே. ஒரு நிமிஷம், பல்தான் சொல்லுவார் பாருங்க இப்ப வந்து. விஜய் டிவில இருந்து கலர்ஸ் தமிழுக்கு போயிடுச்சா ப்ரோக்ராம்? இல்ல ஃபுல் வெர்ஷன் போடுவாங்கல்ல, ஸ்கிப் பண்ணாம. இல்ல ஸ்கிப் பண்ணாம இல்ல, இது இப்ப 24/7 வந்துட்டு ஹாட் ஸ்டார்ல தான் வரும். பிக் பாஸா ப்ரோ? எஸ். ஆமா ஆமா. எந்தெந்த கண்டஸ்டன்ட் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? வீக்லி எபிசோட் வந்து கலர்ஸ்ல வருமா? இல்ல ப்ரோ, நெக்ஸ்ட் டே ஒரு அன்கட் வெர்ஷன் சொல்லிட்டு ஒரு half an hour காமன் எக்ஸ்டெண்ட். விஜய்னா எல்லா ப்ரமோஷனும் பண்றாங்க. சோ விஜய் டிவில தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல கலர்ஸ்ல என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல. பட் அவங்க இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டாங்கல்ல, ரெண்டு ஒரே குரூப் தானே. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆக்சுவலா எப்பயுமே வந்துட்டு சென்னை செட்ல ஒரு செட்ல தான் வந்துட்டு ரீமேப் பண்ணி அங்கதான் வந்துட்டு இது போடுவாங்க. பிக் பாஸ் தமிழுக்குன்னு ஒரு இது இருக்கு. அது ஒரே ஃபார்மெட்ல தான் இருக்கும், நமக்கு பார்த்தாலே தெரியும். பட் அந்த இடத்துல தான் இப்போ வந்து மலையாளம் பிக் பாஸ் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி ஸ்கெப்டிக்கலா இருந்துச்சு. மலையாளம் பிக் பாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தமிழ் ஸ்டார்ட் ஆகும்னு நினைச்சேன். பட் இப்போ மலையாளம் நடந்துகிட்டு இருக்கு அந்த சென்னையில. அது இல்லாம இப்ப தமிழும் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றப்போ கண்டிப்பா ஒரு புது செட்டு தான் போட்டிருக்காங்க. சில இமேஜஸ் பார்த்தேன், வீடோட இமேஜஸ் பார்த்தேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. கொஞ்சம் குட்டியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் பார்ப்போம். யார் யார் கண்டஸ்டன்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க இது வரைக்கும்? எனக்கு தெரியல ப்ரோ, யாருன்னே தெரியல. நாளைக்கு நான் ஒருத்தரை கூட்டிட்டு வரேன். அவரு மேபி ஒரு 2-3 யாரு சேகரா? ஆமா, அவர் தான் பிக் பாஸ்னாலே அவர் தான். இல்ல புவியரசு போட்டிருந்தாங்க. இன்னொரு 2 விஜய் டிவி ஆர்டிஸ்ட் 2-3 பேர் போட்டிருந்தாங்க. அது போக ஆர்டிஸ்ட் கண்டிப்பா இருப்பாங்க. சிடபிள்யூசில இருந்து கோமாளியாவோ இல்ல குக்ல இருக்கிறவங்கள யாராவது ஒரு 2 பேரை தூக்கி போடுவாங்க. கண்டிப்பா அது இருக்கும். அந்த ஹார்ட் பீட் சீரிஸ்ல இருந்து யாராவது வருவாங்களா இருக்கும். மேபி இல்ல, அது தெரியல. ஏதாவது வருவாங்க. விஜய் டிவி ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஷோக்குள்ள வந்து அவங்கள சீக்கிரமா எலிமினேட்டும் பண்ண மாட்டாங்க. அதுதான் தட்ஸ் ஹவ் பிக் பாஸ் ஒர்க்ஸ். அரோலாஸ் எம்ப்ளாயரா சொல்லியிருந்தாங்க. அவங்க தான் நான் வந்து கன்ஃபார்மா இல்லையான்னு தெரியலன்னு சொன்னேன். அதுக்கு பரணி தெளிவா சொல்லிருக்கலாம் பலூன்னு. இதுக்கு எதுக்கு போட்டு சுத்தி வச்சு இவங்க கான்ட்ரோவர்சி அவங்க கான்ட்ரோவர்சிலாம் கிடையாது. சொல்லிட்டு போலாமே. அரோரா வந்தாங்கன்னா இப்ப நல்லா தான் இருக்கும். விடுங்க, இருந்துட்டு போட்டு இந்த வருஷம் பிக் பாஸை பார்க்கலாம், விடுங்க. ஏன்னா நீங்க மலையாளம் பிக் பாஸ் தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். மலையாளம் அதான் கேட்கலான்னு வந்தேன். தமிழ் மாதிரி இருக்காதா இல்ல இதோட நல்லா இருக்குமான்னு கேட்கலான்னு தான் வந்தேன். எது ப்ரோ மலையாளமா? ஆமா, ஹிந்தி மாதிரி எதுவுமே வராதுங்க. வந்து அது அவுட் ஆஃப் தி ரேஞ்ச் ப்ரோ. அது வந்து தனியா இன்னைக்கெல்லாம் வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். ஒரு மோசமான ஒரு விஷயத்த ஜஸ்ட் காமெடிங்கிற பேர்ல மோசமான விஷுவல்ஸோட ஒரு சீன். அந்த இப்போ பர்னி ஸ்டார்டிங்ல ஒரு படம் பேர் சொன்னார்ல, அந்த ஹிந்தி படம், அதுல உள்ள கிளிப்பிங் சுத்திட்டு இருந்துச்சு. எனக்கு நம்ம சுகுமார் ப்ரோ தான் அனுப்பிச்சு விட்டாரு. சுகுமார் ப்ரோ தான் எனக்கு ஷாக்கிங்க. இதெல்லாம் சீனா வச்சு காமெடினே என்ன பண்றாங்க. அதாவது ஒரு எப்படி சொல்றேன், விஷுவலாவே வந்து ஜான்வி கபூரையும் அவங்க சன்யா மல்ஹோத்ராவா 2 பேரையும் வச்சு ஒரு சீனு. இதுக்கு வந்து அவங்க வந்து அந்த சீனையே வச்சு எடுக்கிறாங்க ஹிந்தியில. அது மாதிரிதான் பிக் பாஸ் ஹிந்தி பிக் பாஸ் இருக்கும். சவுத்துல அப்படிலாம் வர வாய்ப்பே கிடையாது. இல்ல ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் மலையாளம்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா,
ஆதில் அன்னூரான்னு சொல்லிட்டு ஒரு லெஸ்பியன் கப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க அவங்க வந்துட்டு என்ன சொல்ல, அவங்க தான் எனக்கு ஃபேவரட்டு. ஸோ அவங்க அது இல்லாம இன்னும் 2, 3 ஃபேவரட் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் இருக்காங்க. அது எப்பயுமே சண்டை நடக்கும். அது வந்து 24/7 பார்த்தாலும் சரி, இது எப்போ பார்த்தாலும் எபிசோட் பார்த்தாலும் சரி, எப்பயுமே சண்டை நடக்கும். ஸோ அதனால ஒரு மாரி ஃபன்னா இருக்கும் நமக்கு பார்க்கறதுக்கு. வேற எதுவும் இல்ல. அதுலயும் சப்டைட்டில் போட்டாங்கன்னா அதையும் ஃபாலோ பண்ணலாம். சப்டைட்டில் ஏங்க இல்லாம சப்டைட்டில்னா என்னங்க எனக்கு புரியல. எனக்கு புரியல சப்டைட்டிலா? ஏங்க இல்ல ப்ரோ. 24/7 எபிசோடுக்குலாம் சத்தியமா சப்டைட்டில் போட முடியாது ப்ரோ. இல்ல 24/7 சொல்லல. இவங்க 1 hour எடிட் பண்றாங்கல்ல, மேபி அதை போடலாம்னு சொல்றேன். எல்லா லாங்குவேஜுமே. இல்ல இல்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் ஹிந்தி பார்ப்பாரு. அவர் எல்லா எல்லா லாங்குவேஜுமே பார்ப்பாரு. ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு, தமிழ், மலையாளம் எல்லா லாங்குவேஜுமே பார்ப்பாரு அவரு. பிக் பாஸ்னாலே வருஷம் ஃபுல்லாவே அவரு பிஸியாவே இருப்பாரு பிக் ஆமா ஆமா பாஸ்ல. ஆமா சீரியஸா சொல்றேன். அவர் ஃபுல்லா பார்ப்பாரு. அவர் அவர் வந்து பிக் பாஸ் ஃபேன் அந்த மாதிரி. அந்த ஒரு எல்லா சீசனும் பார்ப்பாரு, எல்லா இதுவுமே பார்ப்பாரு, ஸ்பெஷல்ஸ் பார்ப்பாரு. சீரியஸா அப்படி ஒருத்தர் இருக்காரு, யோசிச்சுக்கோங்க. நான் பார்த்த வரைக்கும் புவி அரசு, வினோத் பாபு, ஆதிரை சவுந்தரராஜன், அரோரா சின்க்ளேர் இவங்க 4 பேர் போட்டிருக்காங்க கன்ஃபார்ம்னு. அல்ல இல்ல ஆரோரா சின்க்ளேர் இது வரைக்கும் கன்ஃபார்ம்லாம் இல்ல. கன்ஃபார்ம் ஆனா சொல்லலாம், பார்ப்போம். ஆதிரை சவுந்தரராஜனும் போட்டிருக்காங்க. அவங்க சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கிறாங்க விஜய் டிவி. அது மற்றபடி 3 பேருமே சீரியல் ஆர்டிஸ்ட் தான் விஜய் டிவில. சரி, நாளைக்கு தெரிஞ்சிரும் அஜித் பல்டான் மோஸ்ட்லி. எப்படியும் கண்டஸ்டன்ஸ்லாம் ஒரு மாதிரி அந்த ஷோ ஸ்டார்ட் ஆகும்போது மேபி வந்து எல்லாரும் போஸ்ட் போடுவாங்க. அப்போ மேபி வந்து கொஞ்சம் ஹைப் கிரியேட் ஆகும், பார்ப்போம். இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஹைப்புமே கிடையாது. நிறைய ப்ரோமோஸ் ரிலீஸ் பண்ணாங்க, பட் எதுவுமே வந்துட்டு யாரும் வந்து இது பண்ணவே இல்லை. அது கமலஹாசன் இருக்கிற வரைக்கும் ஒரு ஹைப் இருந்துச்சு ப்ரோ. லாஸ்ட் இயரே ஒரு பெருசா இல்லை, நான் பார்க்கல. பாதி வரைக்கும் தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன். லாஸ்ட் இயர் நான் ஃபுல்லா பார்த்தேன், பார்ப்போம் இந்த வாட்டி எப்படி போகுதுன்னு. அது ஒரு மாதிரி டெம்ப்ளேட் ஆயிடுச்சு விஜய் சேதுபதி அவர்களோடது. பரணி ப்ரோ கடைசி வரைக்கும் சீசன் 3 தான். சரி பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. சரி முடிச்சிடலாமா, இல்லை ஏதாவது சொல்லணுமா யாருக்காது? ஓகே முடிச்சிடலாம். பாய் பாய், நாளைக்கு சந்திக்கலாம். ஓகே பிரகாஷ், இன்ட்ரெஸ்ட். ஓகே பை பை, தேங்க்ஸ்.